सेकंड जोड़ आरंभिता मेला श्री राम जय जय राम श्री राम जय जय राम जानकी कांत स्मरणम करणम पार्वती पतये जीवन स्मरणम भोला कुंडली कवरदा हरिष्ठला गुरु स्वामिनः अंजने स्वामिनः भारत माता की पावन दिव्य मधुर 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 भगवन नाम की जय जय रघुवीर सीताराम 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 जानकी कांत स्मरणम शुक्लां वरदं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः गुरवे सर्वलोकानां विषये भवरोगिणां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः वैदेही सहितं सुरद्रोदिने नैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वासयति प्रबन्धरसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं वरदादिविप्रवृतम् रामं भजे श्यामलम् वामे भूमिसुता पुरश्च हनुमान् पश्चात् सुमित्रासुतः शत्रुघ्नो वरदश्च पार्श्वतयोर्वायुवादिकोणे च सुग्रीवश्च विभीषणश्च युवराजः तारासुतो जाम्बवानस्य नीलसरोजकोमलरुचिं रामं भजे श्यामलम् नमोऽस्तु रामाय लक्ष्मणाय देव्यै सदस्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यः नमोऽस्तु चन्द्रार्थमरुद्गणेभ्यः सकृदेव प्रपन्नाय तवास्मि दिव्यासने अभयं सर्वभूतेभ्यः ददाम्ये तत्पदं मम बुद्धिर्बलं निशो धैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटत्वं च हनुमत्स्मरणात् भवेत् श्री सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत्समेत श्री रामचंद्राय परब्रह्मणे नमः। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं शंकराचार्यस्वामिनः जय। शुकासारिके पूर्णवैराग्यदाचे अधिष्ठा परिज्ञानयोगेश्वराचे कवि वाल्मीका सारिका मान्य ईसा नमस्कार माता सद्गुरु रामदासा श्रीराम जय जय रघुवीर समर्थ
कृष्णं कमलवस्त्राक्षं कमनीयं मनोहरं कर्मानुष्ठानमखण्डं स्वाध्यायवचनप्रियं कामक्रोधादिरहितं कलिधर्मे प्रतिष्ठितं भक्तानां हितवक्तारं शिवरामं नतोऽस्म्यहं सद्गुरुनाथ महाराज की जय। इन्द्रनीलमणिसन्निवदेहं वन्द्यमानचरणं मुनिवृन्दैः लम्बमानतुलसीवनमालौ चिन्तयामि सततं रघुवीरम्। ज्ञानवैराग्यसम्पन्नं रामभक्तिसुखप्रदं रामध्याने सदा मग्नं रामानन्दगुरुं भजे। गच्छता मातुलकुलं भरतेन तदा नगः शत्रुघ्नो नित्यशत्रुघ्नः नीतः प्रीतिपुरस्कृतः। गच्छता मातुलकुलं भरतेन तदा नगः शत्रुघ्नो नित्यशत्रुघ्नः नीतः प्रीतिपुरस्कृतः। பாலகாண்டத்தில் பகவானுடைய அவதாரங்கள்லாம் சொல்லி தசரத மகாராஜாவுடைய குணங்கள்லாம் சொல்லி அயோத்தியா வர்ணங்கள்லாம் சொல்லி பகவானுடைய சீதா கல்யாணத்தை சொல்லி மிதிலையில கல்யாணத்தை முடிச்சிருந்து அங்கேருந்து அயோத்திக்கு வந்து 12 வருஷ காலம் பகவான் சுரேஸ்வரர் மாதிரி வைகுண்டத்தில் எப்படி பகவானும் தாயாரும் இருப்பாரோ அது மாதிரி அயோத்தியில பிராட்டியும் ராமச்சந்திரமூர்த்தியும் இருந்தார் அப்படின்னு சொல்லி பூர்த்தி பண்றார். அயோத்தியா காண்ட முதல் ஸ்லோகமே கச்சதா மாதுலகுலம் பரதேனா சதா நகஹ சத்ருக்னோ நித்யசத்ருக்னஹ நீதஹ பிரீதி புரஸ்கிருதஹ. கச்சதா 12 வருஷம் முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை 12 வருஷம் கழிச்சு சொல்றாரு. என்னன்னா, கல்யாணம் ஆகி 12 வருஷம் அயோத்தியில சௌக்கியமா இருந்தார். கல்யாணம் ஆன உடனேவே கேகய தேசத்தினுடைய ராஜாவான கைகையினுடைய தம்பி விதாதித்து உனக்கு தசரதருக்கு மருந்து மாதிரி ஒரே ஒரு மச்சினம் தான். கௌசல்யக்கும் கூட பிறந்த அண்ணா தம்பி இருக்கிறதா தெரியல, சுமித்திரைக்கும் கூட பிறந்த அண்ணா தம்பி இருக்கிறதா தெரியல. கைகேயிக்கு தான் ஒரு தம்பி மருந்து மாதிரி ஒரு மச்சினம். இந்த இந்திராஜித்து வந்து பரதனையும் சத்ருகனையும் ஐஸ்வர்ய போயிட்டான்னு 12 வருஷம் கழிச்சு சொல்றார். அங்க கல்யாண சமயத்துல சொல்லல. ஏன் அப்படின்னா, மேல நடக்க போற சம்பவங்களுக்கும் பரதனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எல்லாம் நீங்க பண்ற கரெக்டாகலாம் பண்ணிட்டே இருக்கோ. யாராவது இதாக கேட்டாக்கா நான் ஊர்லயே இருந்தேன், டெல்லி போயிட்டேன் அப்படின்னு 2 நாள் முன்னாடி கிளம்பி போன பரதன் இங்க கனகத்தை மூட்டி விட்டுட்டு 2 நாள் முன்னாடி ஃப்ளைட்டு பிடிச்சி யாராவது இதாக கேட்டா நான் ஊர்லயே இல்லை, இப்படி பண்ணினாங்கிறது தெரியல எனக்கு அப்படிங்கிறதுக்காக சொல்ல 12 வருஷமா பரதன் ஊர்ல இல்லை. ஏன்னா பரதனுக்காக நாட்டம் வாங்கினார், பரதனுக்காகன்னு தானே அவர் கைகேயவர். அனேனைவா அபிஷேகேன பரதோமே விதிய. நீ ராமனுக்காக எந்த பட்டாபிஷேகத்தை பிளான் பண்ணிருக்கியோ அதை பரத பட்டாபிஷேகமா பண்ணணும்னு தான் கேட்கறான்.
பரதனுக்காகன்னா பரதனுக்கும் இதுக்கும் துளி கூட சம்பந்தம் இல்லைங்கிறத அந்த சம்பவத்துக்காக 12 வருஷம் முன்னாடி இருந்த விஷயத்தை இப்ப சொல்றாரு. கச்சதா மாதுல குலம் மாமாத்துக்கு, மாதுலன்னா மாமான மாதுல சுதாரண தர்ப்பியாமி மாதுலகான்னு சொல்றோமே, மாமாவுக்கு தர்ப்பணம் பண்ணும் பொழுது இப்பதானே முடிஞ்சது. மகாலய வருஷம் காரணிக புத்திரர்கள்லாம் வருவாளே எல்லாம். ஏன் ஒரு ஜீவனை கூட நம்ம சாஸ்திரம் நெருக்கடியா விடாதுங்க. வேதம் இருக்கே, எந்த ஜீவனையுமே நெருக்கடியா விடவே விடாது. கிறிஸ்துவா சொல்றா பாருங்க, நீ மாறினாதான் பொழைப்பேங்கிற பாருங்க. அது மாதிரி இந்து தர்மம் சொல்லவே இல்லை. கிறிஸ்டியானிட்டி இஸ்லாம்லாம் என்ன சொல்றா, நீ மாறினாதான் பொழைப்பே, இல்லைன்னா உனக்கு கதி கிடையாதுங்கிறான். நம்ம இந்து மதம் என்ன சொல்றாங்க, சமஸ்த லோகா சமஸ்தா சுகிதான் போகும், எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும்னுதான் இந்து தர்ம பிரார்த்தனை. அது விஸ்தரிக்கிறது மனச. இந்து தர்மத்தை விஸ்தரிச்சு குறுங்கவே கூடாது. மனசு குறுங்க அது அகம்பாவம் அகங்காரம் மமகாரம்லாம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். காமம் ஜாஸ்தி ஆகும், அடுத்த வாரம் பார்த்தா கோபம் ஜாஸ்தி ஆகும், பயம் ஜாஸ்தி ஆகும். மனசு குறுங்கவே கூடாது, விஸ்தாரமா இருக்கும். எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும். நம்மளால என்ன முடியுமோ அதை எல்லாருக்கும் செஞ்சுட்டு இருக்கணும். என்ன முடியுமோ, தெரிஞ்சவா சிரமப்படுறாளே அப்படின்னா 1 கோடி ரூபாய் கடன் சிரமப்பட்டா கொடுக்க முடியுமா? அதுக்காக அப்ப என்ன பண்ணலாம்னா, அவளுக்காக 1008 ராமநாமா பண்ணலாமே. அந்த ராமநாமா அவளை சௌக்கியமா இருக்கும். இன்னொருத்தர் சிரமத்தை யாரும் அழிப்பிக்க முடியும். அதெல்லாம் முழுக்க மாயே பிரம. ஆச்சாரியனை போய் பார்த்துட்டு வந்தேன் சார், சிரமம் தீர்ந்ததுன்னா, சிரமம் தீராது, சிரமம் இருக்குதான் இருக்கும். அந்த சிரமம் ஒன்றை பாதிக்காம ஆச்சாரியன் பண்ணுவாரே தவிர, குருநாத் எல்லாம் சரியா விடா போன அப்படியும் பாரே தவிர, அப்படியே கை காமிச்ச உடனே அப்படியே மாளிகை வருது. அதெல்லாம் மாயை. எது நடந்தாலும் மாயைக்கு உள்ளதான். அதை புரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, ஜிரு ஜிரு ஜிருன்னு சௌக்கியமா இருக்கலாமா. எதையுமே எதிர்பார்க்காம, இது ஒரு ப்ராப்ளம்னா அதை எதிர்பார்க்காத, அந்த ப்ராப்ளத்தை ப்ராப்ளமா பார்க்காத, அதுக்கு சொல்யூஷன் தேடாத. நான் அதுவும் இருக்கேன், அதுவும் இருக்கு. அது நீ ப்ராப்ளம்னு பார்க்கும்பொழுதுதானே சொல்யூஷன் ஒன்று தேடப்பட. இப்ப என்னன்னா, இது மாதிரி பரதன் செட் பண்ணிட்டு கேகே தேசத்துக்கு போனான்னு யாராவது இங்க கிளம்பிட போறாளேன்னு இந்த பட்டாபிஷேக சம்பாரத்துக்கு முன்னாடி சொல்றாரு. கச்சதாமா துல குடிக்க ப்ராப்ளம் வரக்கூடாது. திரும்ப கச்சதாமா துல என்ன அவதாரமே முக்கியமா தர்மங்கள் 4 தர்மம். ராமர் அவதாரம் பண்ணினதே தர்மத்தை காப்பாற்றுறதுக்கு. ராவண சம்ஹாரத்துக்காக வீர்வாணி அச்சமானா தசமுக நிதனம். தசமுக நிதனம்ங்கிறாரு நாராயண பட்டாதிரி. இவரும் அதே தான் சொல்றார். சகிதேவைருதீர்ணஸ்ய ராவணஸ்ய வதார்த்திபிஹி. ராவணவதத்துக்காகன்னு சொல்றார் வால்மீகி பகவானும். ஆனா நல்லா கவனிச்சா தெரியும், ராவணவதத்துக்காக பகவான் அவதாரம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் வைகுண்டத்துல இருந்து ராவணன் ஒழியட்டோம்னு சங்கல்பம் பண்ணா ஒழிஞ்சிட மாட்டான். அவனை விட இரண்யாட்சர இரண்யகசிபுவனா 2 மணி நேரம் தான் இரண்யகசிபுவெல்லாம். எப்பேற்பட்டவன் யுகானாம் ஏகசப்ததி. ராவணன் 50 லட்சம் வருஷம் வாழ்ந்தான். ராவனுடைய ஆயுசு 50 லட்சம் வருஷம். இரண்யகசிபு எவ்வளவு நாள் இருந்தான்னா, யுகானாம் ஏகசப்ததிங்கிறார் பாகவதத்துல. 71 சதுர்யுகம் இருந்தானா. ஒரு சதுர்யுகத்துக்கு 50 லட்சம் வருஷம். அவன் 71 ராவணன் வயசு வாழ்ந்திருக்கான் இரண்யகசிபு. அவனை 2 மணி நேரத்துல ஓம் தத்து பெற்றார் பகவான். நவநீத சோராயன்னு மங்களம் பாடியாச்சு ராவணனுக்கு. யுகானாம் ஏகசப்ததி. 72 சதுர்யுகம் ஒரு மன்னந்தர காலம். கிட்டத்தட்ட ஒரு மன்னந்தர காலம் அவன் ஆட்சி பண்ணியிருக்கான் இரண்யகசிபு. அவனை அப்படி 2 மணி நேரத்துல அப்படி, அதுவுமே சத்தியாகாலத்துக்காக வெயிட் பண்ணதுனாலதான் அந்த 2 மணி நேரமும் 5:55 அவதாரம் பண்ணிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. 2 செகண்ட் தான் மனித விட்டு கொண்டு கீழ்ச்சி கடாசிக்கு. அப்ப ராவணவதத்துக்காக பகவானுடைய அவதாரம் இல்லை. பகவானுடைய அவதாரம் எதுக்காக? தர்ம சம்ஸ்தாபனம், தர்மத்தை காப்பாற்ற. தர்மத்தை ரட்சிக்கணும்னா 3 விதங்கள்ல தர்மத்தை ரட்சிக்கலாம். என்னென்ன? முதல்ல ஆர்டர் போடணும்.
சந்தியாவந்தம் பண்ணலைன்னா உனக்கு சோறு கிடையாது, தண்டனை உண்டு அப்படின்னு ஆர்டர் போடும். தர்மத்துல இருந்தாகணும். ஆர்டர் போட்டா என்ன ஆகும்னா, யார் ஆர்டர் போடுறாலோ அவ போஸ்ட்ல இருக்கிற வரைக்கும் தான் அவன் பயந்துட்டு செஞ்சுட்டு இருப்பான், தானா இஷ்டப்பட்டு செய்ய மாட்டான். அப்போ ஆர்டர் போட்டா அந்த போஸ்ட் போயிடுதுன்னு வச்சுக்கோங்க, இது வேணும், அடுத்த போஸ்ட்டுக்கு வரவன் அதை மாத்திடுவான், அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் பரவாயில்ல அப்படின்னு விடுவான். அதனால ஆர்டர் போட்டா பயத்துல பண்ணுவானே தவிர யதார்த்த மனசோட பண்ண மாட்டான். அதனால ஆர்டர் போட்டு செல்லுபடியாக. ரெண்டாவது வழி என்னன்னா, உபதேசம் பண்ற. பா இப்படி இப்படி இருக்கணும்பா, இது இது இப்படி இப்படிப்பா, இது இது இப்படி இப்படி இருக்கணும்பா, அதனால நீ தர்மத்துல இரு அப்படின்னா அவன் கேட்கறாங்க. சொல்றது ரொம்ப ஈஸி, செஞ்சு பார்த்தா தானே சிரமம் தெரியும். அதனால உபதேசமும் செல்லுபடியாது. மூணாவது வழி என்னன்னா, தானே அவதாரம் பண்ணி 1000 இடங்கள் வந்தாலும் எதிர்த்து பண்ண முடியாத அனுஷ்டானத்துல வச்சுக்க முடியாத தர்மம்னு ஒண்ணு உண்டா? அப்படி ஒரு தர்மமே கிடையாது. எந்த தர்மமா இருந்தாலும் அதை அனுஷ்டிச்சு காட்டுவேன் அப்படின்னு அவதாரம் பண்ணி அந்த தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி காண்பிச்சா பாக்குறவாளுக்கு ராவன் மாதிரி இருக்கணுமே. ஏன்னா அவ்வளவு சிரமம் வந்தது, ஆனா பிரபு தர்மத்துல நின்னாரே, அப்ப நம்மளும் தர்மத்துல நிற்கணும் அப்படின்னு ஆர்டர் போட்டு செல்லுபடி ஆகாதது, உபதேசம் பண்ணி செல்லுபடி ஆகாதது, ராமர் வழி நடக்கும். அப்ப என்னன்னா, இது முடியுமா முடியாதா? மனுஷனாதான் அவதாரம் பண்ணினார், ஆத்துக்காரியை தொலைச்சிட்டு அழுதார் மனுஷன் மாதிரி, ஆனா எல்லா தர்மத்தையும் பண்ணினார். அப்ப என்னன்னா, தர்மங்கள்லயே பேதங்கள் எல்லாருக்கும் ஒண்ணு, எல்லாமே ஒண்ணு கிடையாது. தர்மம் இருக்கே தேசத்தா காலத்தா நியத்திதா மாறிட்டே ஒரு ஆத்துல இருந்தாலும் ஸ்திரீகளுக்கு ஒரு தர்மம் இருக்கும், புருஷாளுக்கு ஒரு தர்மம் இருக்கும், குழந்தைகளுக்கு ஒரு தர்மம் இருக்கும், வயசானவாளுக்கு ஒரு தர்மம் இருக்கும், கர்ப்பிணிகளுக்கு ஒரு தர்மம் இருக்கும், வியாதிஸ்தர்களுக்கு ஒரு தர்மம் இருக்கும். இந்த நாள்ல இவாளுக்கு என்னென்ன தர்மம் இருக்கும். ஆத்துல ஸ்ரார்த்தம் வருதுன்னா ஸ்ரார்த்தம் யாரு பண்றாளோ அவளுக்கு ஒரு தர்மம் இருக்கும், குழந்தைகளுக்கு ஒரு தர்மம் இருக்கும். இது மாதிரி தர்மம் இருக்கே மாறி எல்லாருக்கும் மாறும். அப்ப என்னன்னா, சாமானிய தர்மம்னு ஒண்ணு, அத அனுஷ்டானம் பண்ணி காட்டுறதுக்கு தான் ராமருடைய அவதாரம். சாமானிய தர்மம் என்னன்னா, சத்யான்ன பிரமதிதவ்யம், தர்மான்ன பிரமதிதவ்யம், குஷலான்ன பிரமதிதவ்யம், பூத்தியைன பிரமதிதவ்யம், இப்படி சொல்லிட்டே வருது. பிரமதிதவ்யம்னா நழுவ விடுறதுன்னு அர்த்தம், நப்பிரமதிதவ்யம்னா நழுவ விடாதேன்னு அர்த்தம். சத்தியான்ன பிரமதி, சத்தியத்திலிருந்து நழுவாமல், தர்மத்திலிருந்து நழுவாமல், சௌக்கியமா இருக்கிறதுல இருந்து நழுவாம இருக்கணும். சில பேர் இந்த விரதம்னு தானே ஏதோ கல்பிச்சுட்டு சாஸ்திரத்துல என்ன விரதங்கள் சொல்லியிருக்கோ அதுதான் அனுஷ்டிக்கணும். சாஸ்திரமே பதில் சொல்றது, அசாஸ்திர விகிதம் கோரம் தப்யந்தே ஏ தபோதனாஹ ந சித்திம் அவாப்னோதி ந சுகம் ந பராங்கதி. நீ அசாஸ்திரியமான விஷயத்தை செஞ்சேன்னா உனக்கு அதனால எந்த பலனும் கிடையாது. அது சாஸ்திரத்துல இருக்கா, ரிஷிகள் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கணும். எந்த மதமுமே எடுத்துக்கோங்க கூட, அப்ப ஒரு ரிஷின்னு ஒருத்தர் சொல்றாரு, கிறிஸ்டியானிட்டின்னு எடுத்துட்டா கூட அவ இயேசு என்ன சொல்லியிருக்காரோ அதுதான் பண்ணேன். இஸ்லாம் எடுத்துட்டா அவ நபிகள் நாயகம் அவ ரிஷியா கன்சிடர் பண்றாங்க. அப்ப என்னன்னா, அவ அந்த மூல புருஷாலா இருக்காளோ, அவ சொல்றதை செஞ்சாதான பாப்பமும் புண்ணியமும். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், ஐயோ இந்த தப்பு பண்ணிட்டேன் என்ன பண்றது, சரி 108 தடவை செவுத்துல முடிக்கிறேன் அப்படின்னா அதுக்காக அந்த தப்பு பண்ணின பாப்பம் போகுமோ? போக. என்னன்னா, தப்பு பண்ணின பாப்பமும் இருக்கும், நீ முட்டின்றதும் ஆச்சு. அப்ப என்னன்னா, ஒரு ரிஷி நீ இந்த தப்பு பண்ணினியா, அதுக்கு நீ 108 தடவை செவுத்துல முட்டின்றேன்னா அந்த தப்புடைய பாவம் போகும்னு அவ சைன் போட்டு வச்சிருக்கணும். சீல் போட்டு சைன் போட்டு வச்சிருந்தா தான் அது. உன்னை யாரும் முட்டிக்க சொன்னா? உன்னை யாரும் முட்டிக்க சொன்ன? நீ யார் ஏதோ நினைச்சிட்டு போய் முட்டிட்டு இது மாதிரி சாஸ்திரத்தை பார்க்காம அசாஸ்திர விகிதம் தோறும் எதுவுமே அங்க சொல்லியிருக்கான்னு பாருங்க. அப்ப என்ன, குஷலான்ன பிரமதி, சுகமா இருக்கிறதுல இருந்து நழுவக்கூடாதுன்றது கிரஸ்தர். சௌக்கியமா இருக்கணும், நல்லா ஃபேன் போட்டுக்கணும், ஏசி போட்டுக்கணும், நல்ல பஞ்சபக்ஷ பரமான சாப்பிடணும், எல்லாம் பண்ணிதான் ஆகணும். சுகமா ஓ இஷ்டமா
உனக்கு ஒரு சரீரத்தை கொடுத்து உன்னுடைய பாப புண்ணிய கணக்குனால நீ நீ இந்த ஜென்மால நீ புருஷனா போற, நீ இந்த ஜென்மால ஸ்திரீகளா போற. அவன் இஷ்டமா என் இஷ்டமா நான் புருஷனா பிறந்தது, இந்த சரீரம் வந்தது ஏன் இஷ்டமா இல்லையே. அப்ப என்ன உனக்கு ஒரு சிஸ்டம், அவன் பகவான் ஜெகத் சிருஷ்டி போது ஒரு சிஸ்டம் போட்டிருக்கானோ, அதுல போனேன்னா ஈஸியா எங்க வெளியில போயிடும். ஒரு ரூட் இருக்கு, கொல்ல பக்கத்துல வாசல் நேரம் வந்தா வாசல் வரும். இப்படி போய் அப்படி போய் இப்படி போய் அப்படி போய் சுத்திட்டே இருக்க வேண்டியதுதான், வாசலுக்கே வராது. அப்ப என்ன இது மாதிரியான பேசிக்கா உள்ள தர்மங்கள், சத்யம் வதா தர்மஞ்சரா மாதிருதேவோ பவ பிதிருதேவோ பவ ஆச்சாரியதேவோ பவ அதிதிதேவோ பவ யாஞ்ஞனவத்யானி கர்மாணி தானி சேவிதவ்யானி நோயிதராணி யாஞ்ஞஸ்மாகும் சுச்சரிதானி. இதெல்லாம் நீ பண்ணணும். அம்மாவை தெய்வமா நினைக்கணும், அப்பாவை தெய்வமா நினை, ஆச்சாரியனை தெய்வமா நினை, அதிதி ஆதிக்கு யாராவது வந்தா அவளை தெய்வமா நினை. திதி சொல்லாம திடீர்னு சாப்பிட வந்துருவாளாம், அதான் அதிதின்னு பேரு. அந்த திதி இல்லாம திடீர்னு யாராவது வாசலுக்கு வந்து சாப்பிடலாமா அப்படின்னா என்ன சந்தோஷப்படணுங்கிறது வேதம். ஏன்னா யாரும் தெரியாத வந்துருக்கிறது, பகவான் வந்திருக்கலாம், உங்க பித்ரு ரூபமா யாராவது வந்திருக்கலாம், எங்க அதிதி சாப்பிட வந்தேன் வாங்கோ அப்படின்னு உட்காந்து வச்சு அவளை சாப்பிடும். அதிதி தேவோ பவ, அந்த அதிதி யாராவது வந்தானா அவளை தெய்வமா நினை, யாரையாவது கூப்பிட்டு. இனி இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆத்துக்கு சொந்தக்கார யாராவது வந்தா அவளே ஐஸ்வர்யம் வெளியில போயிடுறாங்கிற சாப்பிட. என்னவா ஆத்துல ஐஸ்வர்யம் இருக்கும், 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வரும், ஆனாலும் அது லோன்ல ஓடும் லைஃப், கிரெடிட் கார்டும் லோன்லயும் ஓடிட்டு இருக்கும் லைஃப். ஆனா 2 லட்சம் ரூபாய் மாசம் சம்பளம் எங்கடா எப்படி தங்கும்? வீட்டுல ஐஸ்வர்யம் எப்படி தங்கும்? ஒரு தூத்தம் யாராவது வந்தாலும் உட்காந்து வச்சு தூத்தம் கொடுக்குற பாக்கியம் கூட கிடையாது. அவன் பாட்டில் கொண்டு வந்துடுறாங்க, இந்த டாக்டர் இதுதான் சாப்பிட சொல்லியிருக்கார், இந்த ஜலம் தான் சாப்பிட சொல்லியிருக்காரு, அவன் பாட்டில கொண்டு வந்துடுறாங்க. ஒரு யாருக்காவது ஒருத்தருக்கு தவிச்ச வாயே கிடையாது. அவன் எல்லாம் என்னன்னா கனி இருக்கே, தர்மத்தினுடைய கதவெல்லாம் அடைச்சுட்டே வந்து கொஞ்சம் கொஞ்சமா பகவானுக்கு சந்தனத்தை அரைச்சி இடலாம்னு பார்த்தா எல்லாம் டப்பா ரெடிமேட் சந்தனம். எந்த தர்மமே நீங்க பண்ண முடியாது, நீங்க அப்படி போயிட்டு இருக்கு. ஆனா வேதம் என்ன சொல்றதுன்னா சத்தியம் வதா தர்மஞ்சரா மாதிருதேவோ பவ பிதிருதேவோ பவ எல்லாம் சொல்றது. இதுக்கெல்லாம் இது மாதிரி உள்ள தர்மங்களுக்கெல்லாம் சாமானிய தர்மம். சாமானிய தர்மம்னா நம்ம ஒரு ஹை கிரேடு லோ கிரேடு நம்ம போடக்கூடாது. சாமானிய தர்மம்னா எல்லாரும் ஃபாலோ பண்ண வேண்டிய தர்மம் அப்படின்னு அர்த்தம். இந்த சாமானிய தர்மத்தை பண்ணி அனுஷ்டானம் பண்ணி காட்டுறதுக்கு தான் ராமாவதாரம். எங்க அப்பா காட்டுக்கு போனாரா நான் போவேன், எங்க அம்மா என்ன சொல்றாலும் நான் கேட்பேன், எங்க அப்பா என்ன சொல்றாலும் கேட்பேன், எங்க சின்னம்மா என்ன சொல்றாலும் நான் கேட்பேன். இப்படி இருக்காரு பாருங்க. என்னாலும் சரி எங்க அப்பாவை சத்தியசந்தனா பண்ணுவேன், எங்க அப்பாவோட சத்தியத்தை நான் காப்பாற்றுவேன். இப்படி இருக்காரு பாருங்க. இது சாமானிய தர்மம். இந்த சாமானிய தர்மம் எப்பவும் ஒரு ரூல்னு ஒண்ணு இருக்கோ உடனே அதுக்கு எக்ஸப்ஷன் ஒண்ணு இருக்கும். அதுக்குதான் விசேஷ தர்மம் இருக்கு. சாமானிய தர்மத்துக்கு எகெயின்ஸ்டா இருக்கும். எகெயின்ஸ்டானா எகெயின்ஸ்ட் அர்த்தம் இல்லை, அந்த பிளாட்ஃபார்ம் எக்ஸப்ஷன் பிளாட்ஃபார்ம்ல இவன் இருப்பான், அந்த எக்ஸப்ஷன் பிளாட்ஃபார்மை ஃபாலோ பண்றான். அது என்னன்னா லட்சுமணாழ்வாருடைய தர்மம். என்னன்னா எனக்கு அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, குருநாதர் கிடையாது, தெய்வம் கிடையாது, எல்லாம் பர்த்திச்ச பிதாச்ச மாதாச்ச மம குருச்ச மம ராகவாங்கிறான். எனக்கு எல்லாம் எங்க அண்ணா பகவான் தான், எங்க பகவான் எங்க அண்ணா தான். ராமர் கேட்கிறாரா, நம்ம இப்ப காட்டுக்கு போக போறோம், நீ பாட்டு என் கூட காட்டுக்கு வந்துட்டேன்னா அப்பா அம்மாலாம் இங்க தனியா இருப்பாளேடான்னா அவன் இருந்தா எனக்கு காலில் கல்ல கட்டிட்டு சதையோட குதிக்கிட்டோங்கிறான். அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, எல்லாரும் எனக்கு அகம் சர்வம் கரிசியாமி ஜாக்கிரதா சொல்றது. உங்களுக்கு எல்லாம் நான் தான் பண்ணுவேன், உங்களுக்கு சர்வ கைங்கரி என்ன, எனக்கு அதுதான் முக்கியம். இது விசேஷ தர்மம். இந்த சாமானிய தர்மம்னு ஒன்று, விசேஷ தர்மம்னு ஒன்று. அவர் நீ வராதரா இங்க இருடாங்கிறார், நான் வரத்தான் வருவேன்னு அடம் பிடிச்சி ராமர்கிட்ட சண்டை போட்டுட்டு காட்டுக்கு போறார் லட்சுமணாழ்வார். பரதாழ்வார் என்னன்னா பகவத் தர்மம்னு பேர். அது என்னதுன்னா
அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, அண்ணா கிடையாது, எனக்குன்னு ஒரு விஷயம் கிடையாது, எனக்குன்னு ஒரு எண்ணம் கிடையாது. பகவான் என்னை எப்படி வச்சிருக்காரோ நான் இது ரொம்ப துர்லபம் வர்றது. பகவான் என்னை எப்படி, ஏன் அப்படின்னா நான் எப்படியாவது சித்திரகூடத்துக்கு போய் அண்ணாவை அழைச்சிட்டு வந்து பட்டம் கட்டியே தீருவேன். அப்படியே அப்பா வாக்கு கொடுத்ததாவே இருக்கணும். அப்பாவே இப்ப இல்லை, அதனால அயோத்தியவே அழைச்சிட்டு பரதன் சித்திரகூட்டத்துக்கு வந்து அண்ணா வாங்குங்கிறா, வரமாட்டேன்டா, இந்த பாதுகையை வச்சு நீ ஆளுன்னு உடனேயும் சந்தோஷமா அந்த பாதுகையை வாங்கிட்டு வரா. ஏன்னா நான் எனக்குன்னு ஒரு விஷயம் கிடையாது. 14 வருஷம் ராவண சம்மாரம் முடிஞ்சு 15வது வருஷம் வராரு ராமச்சந்திரன், பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறார். பிரபு 15வது வருஷம் முடிஞ்சு பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறார். பண்ணிட்டா என்ன ஆகுதுன்னா அடுத்தது இளவரசர் வேணும், டெப்டி வேணும் மட்டும். ஆமா, டெப்டி வேணும் மட்டும். அவர் என்ன பண்றார், லக்ஷ்மணா உட்கார்றா உனக்கு பட்டம் கட்டுறேங்கிறார். லக்ஷ்மணா உட்கார உனக்கு பட்டம் கட்டுறேன்னா, நானா உட்கார மாட்டேன், நான் என்னைக்கும் உங்களுக்கு அடிமையா தான் இருப்பேனே தவிர இந்த பக்கத்துல உட்காந்து வேலையெல்லாம் வேண்டாம்னா, நீ உட்காரையே இல்லை நான் காட்டுக்கு கிளம்பிடுவான்னா. அவன் நானும் வரேன், நீங்க நீங்க காட்டுக்கு கிளம்புனா கிளம்புங்க, நீங்க காட்டுக்கு போங்க, நான் அங்க இருப்பேன். நீங்க நாட்டுல இருக்கணும், நீங்க எங்க இருக்கணும் அங்க இருப்பேனே தவிர எனக்கு காடு நாடுங்கிற வித்தியாசங்கள் வாங்க கிளம்புறாங்க. லக்ஷ்மணன் நான் பிடிவாதம் சுவாமிகிட்ட, நான் என்ன சொல்றேனோ அதுதான் நீ கேட்கணுமா சுவாமி கிட்ட. இவர் பார்த்தார், இவன் கிளம்பிடுவான் போட்டிருக்கேன், திருப்பி நம்மளை காட்டுக்கு எடுத்துருவான் போட்டிருக்கு. பரதா உட்கார்றா உட்கார்ந்துட. ஏன்னா பரதன் எப்படின்னா எனக்குன்னு ஒரு எண்ணம் கிடையவே கிடையாது. நீ என்ன எப்படி என்ன நீ எப்படி வைக்கிறையோ பார்த்தாலே சாப்பிடவா சகல போகன சாப்பிடாதேன்னு நான் பண்ணுவேன். அது மாதிரி நீ என்ன பாதாளத்துல போட்டு மெதிச்சு தள்ளினாலும் நான் பாதாளத்துல இருக்கேன், நீ என்ன சொர்க்கத்தையே பட்டாபிஷேகம் பண்ணினாலும் நான் இந்திரனாக. எனக்குன்னு ஒண்ணு கிடையாது. இதுதான் பகவத் தர்மம். காமத்துக்கும் பிரேமைக்கும் இதான் இருக்கிறது. காமம்னா என்னன்னா நிறைய பூஜை பண்றது, அர்ச்சனை பண்றது, நிறைய புண்ணியங்களை சேர்த்துக்கிறது, எல்லாத்தையும் பண்ணிட்டு பகவான்கிட்ட ஒரு பேப்பரை நீட்டிடுறது. என் பையனை கல்யாணம் ஆகணும், பொண்ணுக்கு வேலை கிடைக்கணும், கையெழுத்து போடும். இப்ப என்ன, இத்தனை பூஜையும் பகவானுக்காக இல்லை, அந்த வேலைக்காக, எனக்காக. இதுக்கு காமம்னு ஆசை. பிரேமைனா என்னன்னா எனக்குன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது பிரபு, எல்லாம் உனக்காக. நீ என்னை நம்ம இஷ்டத்துக்கு பகவானை வளைக்கிறதுக்கு காமம்னு பேரு, பகவான் இஷ்டத்துக்கு நம்ம வளையறதுக்கு பிரேமை. இவ்வளவுதான் வித்தியாசம். காமம் இது ரொம்ப கொஞ்சம் தான் வித்தியாசம், ஆனா பாவத்துல முழு வித்தியாசம். அது பகவத் தர்மத்துல. அந்த பகவத் தர்மத்தை காட்டுறதுக்காக பரதாழ்வாரா அவதாரம் பண்ணினார். ஒரே பகவான் தான், யஜ்ஞே விஷ்ணுவும் சனாதனா, ஒரே பகவான் தான் 4 அவதாரம் பண்றார். மகாவிஷ்ணு 4 அவதாரம் பண்ணினாருங்கிறது உடனே 25% ராமர், 25% லக்ஷ்மணர், 25% அப்படி இல்லை, எல்லாமே பூர்ண அவதாரம். அந்தந்த தர்மத்தை காட்டுறதுக்காக அப்படி அவதாரம் பண்ணார். ஏன்னா தீபாது தீபாதவர் சொல்ற வியாக்கியானத்துல ஒரு விளக்குல இருந்து இன்னொரு விளக்கை ஏற்றணும்னு வச்சுக்கோங்க, அப்போ 100% தீபம் 50-50 ஆயிடுறதானே. 50-50 ஆகாது. ஒரு விளக்குல இருந்து இன்னொரு விளக்கு ஏற்றினா அது எப்படி இருக்குதோ அப்படியே தான் இருக்கும், இது எப்படி இருக்கும் இப்படியே தான் இருக்கும். அது மாதிரி ராமர் பூர்ணமா மகாவிஷ்ணு அவதாரம், லட்சுமணன் மகாவிஷ்ணு அவதாரம், பரதன் மகாவிஷ்ணு அவதாரம், ஒரே பகவான் 4 அவதாரம் பண்ணி நம்மளா ஒரு 25% கால் பாகம்னு கணக்கு போடணும். பரதாழ்வார் பகவத் தர்மத்தை காட்டுறதுக்காக பண்ணின அவதாரம். இது 3 வந்து சாமானிய தர்மத்தை ஃபாலோ பண்ண முடியும், விசேஷ தர்மத்தை ஃபாலோ பண்ண முடியும், பகவத் தர்மத்தை கூட பண்ணிட முடியும். சத்ருக்னாழ்வார் பண்ணின பக்தியை யாரும் அவருக்கு அவ்வளவு துர்லபம். அவர் என்னன்னா பாகவத தர்மத்தை காட்டு. என்ன, நான் எனக்கு பகவான்லாம் ஒருத்தர கிடையவே கிடையாது, பகவான் சரணத்தை பிடிச்சிட்டு இருக்கிற பரதாழ்வாருடைய சரணத்தை இவர் பிடிச்சிட்டு. ஏன் அவளை பார்த்தா நம்மள மாதிரி ஒருத்தர் தானே தோணும். பாகவதால் வரா, வைதிகா வரா அப்படின்னா நம்மள மாதிரி ஒரு மனுஷர் தானே அப்படின்னு தான் தோணுமே தவிர அவளை பகவான்கிட்ட மனசை கொடுத்துட முடியும். பரதன் மாதிரி எனக்கு ஒன்றும் கிடையாதுப்பா, எங்க ஆத்து சுவாமி என்ன எப்படி இருக்கிறாரா, எங்க குலதெய்வத்தை என்ன எப்படி வச்சிருக்கோம், நான் அப்படி இருக்கேன் அப்படிங்கிற மனசு கூட வந்துடும். ஆனா ஆத்துக்கு வர பாகவதாலேயோ வைதிகாலேயோ பெரியவாலேயோ
பகவானையோ சாதுக்களையோ சந்துக்களையோ குலதெய்வமா பார்க்கணும். இது வரும் பாகவதாஜன் நம்மள மாதிரி ஒருத்தன் தானே தோணும். அவன் என்ன பெருசா பண்ணிடுறான், இல்ல நம்ம பண்ணலையா, நம்ம கொடுக்கறதுதான் அவளே வாழ்ந்துட்டு இருக்கா, இப்படிதான் தோணும். அதனாலதான் பாகவத சரணத்தை ஆசிரியச்சதுனாலதான் சத்ருக்னன் எந்த வம்புலையும் மாட்டாம இருக்க. ஏதாவது வம்புக்கு சத்ருக்னன் வர்றான், ராமரை பத்தி இத்தனை பேசி பேசுறான், பரதாழ்வாரை பத்தி இத்தனை பேசி பேசுறான், லட்சுமணாரோட பத்தி, சத்ருக்னன் எங்கேயாவது ஏதாவது ஒரு வாக்குவாதத்துக்கு வராரோ. ஏன்னா பாகவத சரணத்தை ஆசிரியச்சதுனாலேயே இந்த பாகவத தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காக வந்த அவதாரம். இப்படி 4 அவதாரம், ஒரே சமயத்துல 4 அவதாரம் பகவான், ஒரே சமயத்துல 4 அவதாரம் பண்றார் பகவான். அப்படி பரத சத்ருக்னால் கேகே தேசத்துல இருக்கா, பிரபுவும் லட்சுமணாழ்வாரும் அயோத்தியில இருக்க. அவ்வளவு அற்புதமா வைகுண்டத்துல இருக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கா. இங்க சொல்றாரு கச்சதா மாதுல குலம். ஆரம்பமே கச்சதா அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். கச்சதானா போறதுன்னு அர்த்தம். கவுலு கதவு அப்படின்னு வருது. அதுல கச்சதி அப்படின்னு ஒரு வார்த்தை, அதுல தூணு ஒரு பிரத்யம். அது போட்டா கச்சதியோடைய பிரத்யத்தை போட்டோம்னா கச்சன்னு அப்படின்னு வரும். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், போயின்னு இருக்கிறேன்னு அர்த்தம். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இந்த கச்சதியோட அந்த பிரத்யம் கச்சன்னு. அதனுடைய திருத்தியா விபக்தி தான் கச்சதா. திருத்தியா விபக்தினா 3வது வேற்றுமை உருவு. தமிழ்ல 8 வேற்றுமை உருவு சொல்றோமோ. முதல்ல எழுவாய் வேற்றுமை, அப்புறம் ஐ ஆள் பூ இன் அது கண்ணு, அப்புறம் விதி வேற்றுமை. 8 வேற்றுமை உருவுகள் இருக்க தமிழ்ல. அதுல எழுவாய் வேற்றுமை ஐ, ஐனா ராமனை, எழுவாய் வேற்றுமைனா ராமன், ஐயனா ராமனை. 3வது வேற்றுமை உருவு ஆள், அப்ப ராமனால். அதுதான் இங்க சொல்றான். கச்சதா பரதேன, சென்று கொண்டிருக்கின்ற பரதனால் அப்படின்னு அர்த்தம் இங்க. அப்ப என்னன்னா சென்று கொண்டிருக்குன்னா போக்க காட்டக்கூடிய காண்டம் இது. இந்த காண்டம் மாதிரி அது எந்த காண்டத்திலையும் கிடையாது. அதுதான் ஆரம்பத்திலேயே சொல்றாரு. பாலகாண்டம் அதெல்லாம் அயோத்தியிலேயே நடக்கிறது. அயோத்தி நிக்கில, இது 2 தான் பாலகாண்டம். ஆரண்ய காண்டம் காட்டுல, கிஷ்கிந்தா காண்டம் கிஷ்கிந்தா, சுந்தர காண்டம் இங்கேருந்து போற லங்கையில ஃபுல்லா திரும்பி வந்துடும். யுத்த காண்டம் லங்கை. ஆனா இந்த அயோத்தியா காண்டம் இருக்கு, அது பட்டாபிஷேக பிரயத்தனத்தை பண்ற. போறதுன்னா ஆள் போறதுன்னு இல்லை, வேலை நடக்கிறது, வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. பட்டாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்றார் தசரத மகாராஜா. வந்தா கைகேயிட்ட வரன்னு கேட்கிறார். ராமர் காட்டுக்கு கிளம்புறார். ராமர் காட்டுக்கு கிளம்பினா தசரத மகாராஜா பரலோகம் கிளம்பினார். தசரத மகாராஜா பரலோகம் கிளம்பினா பரதன் கேகே தேசத்திலிருந்து கிளம்பலாம். கிளம்பி அயோத்திக்கு வரான். அயோத்திக்கு வந்த வரதன் விஷயத்தை தெரிஞ்சுட்டு இங்கேருந்து கிளம்பி ராமர் சித்திரக்கூடத்திற்கு இருக்கிறதுக்கு போறான். அங்க போய் பாதுகையை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி நந்தி கிராமத்துக்கு வரான். பரதன் வந்த இடமா இருக்கு, இங்க என்ன இருக்க முடியலன்னு சுவாமி சித்திரக்கூட்டத்திலேருந்து கிளம்பி மஞ்சவடிக்கு. இப்படி ஒரே போக்காவே இருக்கும் இந்த அயோத்தியா காண்டம் போல. அதான் அதை சூச்சனை பண்றதுக்கு தான் ஆரம்பத்திலே சொல்றாரு கச்சதா மாதுல குலம். 12 வருஷம் முன்னாடியே மாமா அதுக்கு போயிட்டார் அப்படிங்கிற. கச்சதா மாதுல குலம் பரதேனா சதா அனகா சத்ருக்னோ நித்ய சத்ருக்னஹ நீதா பிரீதி புரஸ்கிருதா அப்படி சொல்லி ஆரம்பிச்சு 5வது ஸ்லோகத்துல அயோத்தியா காண்டத்துல கௌசல்யாசு சுபேதேன புத்ரேண அமித தேஜசா யதா வரேண தேவானாம் அதிதிஹி வஜ்ரபாணினா. வஜ்ரபாணியா இருக்கக்கூடிய வாமனமூர்த்தியை பெற்ற அத்தியம்மா எவ்வளவு சந்தோஷப்பட்டாலோ கௌசல்யா தேவி ராமரை பெற்று அவ்வளவு சந்தோஷப்பட்டாள் அப்படின்னு சொல்ற. இந்த அயோத்தியா காண்டத்துல 5வது ஸ்லோகத்திலிருந்து கிட்டத்தட்ட 34வது ஸ்லோகம் வரைக்கும்
கிட்டத்தட்ட ஒரு 28, 29, 30 ஸ்லோகம் கிட்ட ராம குணத்தை வர்ணிக்கிற. ஒரு 50, 60 குணம். முதல் 2 ஸ்லோகத்துக்கு தான் ஒரு குணம் 2 குணம், பாக்கி எல்லா ஸ்லோகத்திலையும் 4 குணம் 5 குணத்தை வர்ணிக்கிறார் வால்மீகி. 50, 60 குணத்துக்கு மேல கொட்டி தீட்டு. ஏன் அப்படின்னா பட்டாபிஷேகம் ஒருத்தன் போஸ்ட்ல உட்கார போறான்னா அவன் அப்படி இருக்கணுமா. ராமாயணத்தை பார்த்தாதானே நீங்க நம்ம யாருக்கெல்லாம் மாட்டிட்டு இருக்கோம் தெரியுது. அப்படி அவ்வளவு குணவானா இருக்கணுமா. கௌசல்யா சுசுபேதேன புத்ரேனாமித தேஜசா. இந்த ஸ்லோகம் இருக்கே, இது ராமச்சந்திரமூர்த்தி பிறக்கும் பொழுது பண்ணின ஸ்லோகம். வாமனமூர்த்தியை பெற்ற அதித்தியம்மா எவ்வளவு சந்தோஷப்பட்டாலோ ராமரை பெற்ற கௌசல்யா அவ்வளவு சந்தோஷப்பட்டா. இது நியாயம். 60,000 வருஷம் குழந்தை இல்லைன்னு சிரமப்பட்டு இருந்தா, துக்கப்பட்டு இருந்தா, ராமச்சந்திரமூர்த்தி பிறந்த உடனேயும் அவ்வளவு சந்தோஷப்பட்டான். பிரபுவனுடைய 24 வயசுல திருப்பி அதே ஸ்லோகத்தை சொல்றான். திருப்பி அதையே சொல்றான். அதே ஸ்லோகம் ரிப்பீட் ஆயிருக்கீங்க. இது மாதிரி வெறும்னு இருந்ததுன்னா புனருக்தின்னு பேரு. அது வந்து ஒரு தோஷம். சொன்னதே திருப்பி சொல்லக்கூடாது. இந்த புனருக்தின்னு பேரு. அது வியாக்கரணத்துலதான், சரித்திரங்கள்ல அப்படி கிடையாது. வியாக்கரணத்துல சொன்ன ஸ்லோகத்தையே திருப்பி பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. ஆனா இவருக்கு திருப்பி போட்டிருக்காரு வால்மீகி பகவான். கௌசல்யா அதே ஸ்லோகம். ஏன் போட்டார் அப்படின்னா அது ஸ்லோகம் ஒன்னா இருக்கே தவிர பாவத்துல வேற. என்னன்னா எந்த குழந்தையும் பிறக்கும் பொழுது அம்மாவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். எந்த குழந்தையும் கொடுக்கும். அதே குழந்தை அதே சந்தோஷத்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் 24 வயசுல அந்த அம்மாவுக்கு கொடுக்குமா. ரெண்டாவது, அத பங்கு போடுறதுக்கு இன்னொரு மாமி வேற வந்துட்டான். அவன் ராமனை கௌசல்யிலிருந்து பங்கு போடுறதுக்கு பிராட்டி வேற வந்துட்டா. கல்யாணம் ஆன புதுசுல கூட ஒருவேளை குழந்தைக்கு கல்யாணம் ஆயிருந்தது கூட அந்த அம்மா சந்தோஷப்படலாம். கல்யாணம் ஆகி 12 வருஷம் கழிச்சு பிறந்தப்ப என்ன ஆனந்தத்தை கொடுத்தாரோ சுவாமி அம்மாவுக்கு, அதே ஆனந்தத்தை 24 வயசுல கொடுக்குறாரு. அப்ப என்னன்னா அம்மா தான் அப்படி பழகிறாரு. அம்மாவுக்கு குழந்தை மாதிரி தான் இருக்கிறான், எந்த வித்தியாசமும் தெரியல. அப்படி பழகிறான். அவன் கௌசல்யா சுசுபேதேன புத்திரேன அமித தேஜஸ். ஆத்துக்குள்ளேயே ஏதாவது விவகாரம் இருந்தாலும் மூஞ்சியே பார்க்கறாங்க. நவக்கிரகம் மாதிரி இருக்கு சார் ஆகுங்கிற மாதிரி. அது நவக்கிரகம் எப்படி இருக்கும் அது நல்லா நோட் பண்ணினாதான் தெரியும். ஒன்றுக்கு மூஞ்சி இன்னொரு கிரகம் பார்க்கறாங்க. இங்க அவன் ஆத்துல அப்படிதான். என்னன்னா இவன் ஒருத்தர் உள்ள வந்தா 2 பேரும் வெளியில போயிடுறாங்க. இருக்கிறதே இப்பதான் 2 பேர் தான். இந்த பிரச்சனைக்கு தான் இப்போ ஆத்துல இருக்கிறதே 2 பேர் தான். நிஷ்கவலை இப்போ என்னன்னா இதுதான் என்னன்னா குணம் இல்லைன்னு குணம் குறையும். ஒருத்தர் பார்த்து பேச என்ன விஷயம் சொல்லு உட்காரு. ஏதாவது நீ சாகர வரைக்கும் இருக்க போற, நான் சாகர வரைக்கும் இருக்க போறேன், இவ்வளவுதானே. இன்னொரு 10 வருஷத்துக்குள்ள எதுக்கு உள்ளது இப்படி தோண வேண்டாமோ. குணம் வளர வேண்டாமோ. இது எப்ப வளரும் குணம் அப்படின்னா ராமாயணம் கேட்டாதான் வளரும். ராமாயணம் கேட்டு ஏன்னா சக்கரத்தி பேச கேட்டு என் பிள்ளைய ஏன் காட்டுக்கு துரத்துறேன்னு கௌசல்யா ஒரு வார்த்தை கேட்கலையே. நியாயமா கௌசல்யா கேட்கணுமா இல்லையா. என் புள்ள என்ன தப்பு அப்படின்னா என் சக்கரத்தி பேச கேட்டு சரி. கௌசல்யா அந்த காலத்து மாமி, 60,000 வருஷம் முன்னாடி உள்ள மாமி. சீத்தை கேட்கணுமா இல்லையா. இந்த கால ட்ரெண்டிங் மாட்டு பொண்ணா இருக்கும் பொழுது சீதை கேட்கணுமா இல்லையா. உங்க அப்பா இப்படி சொல்றாரு, நான் வைக்கணுங்கிற உடனே வச்சுடணும். நான் அது என்ன உங்க அப்பா அப்பான்னு சொல்லு. அது என்ன உங்க அப்பா எங்க அப்பா. விவகாரத்துக்காக பேசினா பரவாயில்ல. ஆதார் கார்டு ஏதோ இன்ஸ்பெக்ஷன் வந்திருக்கா, மாமனார் ஆதார் கார்டை கேட்கும் பொழுது அப்பா ஆதார் கார்டு எடுத்து போய் காட்டக்கூடாது. விவகாரத்துக்கு பேதம் தேவைதான். என்ன ராமாயணம் கேட்கலன்னா இது மாதிரி எல்லாம் இருக்கணும்னு எப்படி தெரியும். பிரபு அம்மாட்டே அப்படி இருக்காரு. இப்படி சொல்ற அவ்வளவு குணங்கள் பூர்வ மிதபாஷி பூர்வபாஷி சராகமஹா. காளிதாசனே
ரகுவம்சத்துல சொல்லும்போது என்ன சொல்றான்னா, நான் இது அம்பால வர்ணிச்ச வாக்கு, இதால மனுஷனை பாட மாட்டேன். காளிதாசன் மனுஷனை பாட மாட்டேன், இது அம்பால பாடின அவர் அவர் பேர் சினிமால ஏதோ ராமகிருஷ்ணன் பேர் சொல்றார், அவர் பேர் என்னன்னு தெரியல. காளியினுடைய தாசன்னால அவருக்கு காளிதாசன் நம்ம கூப்பிட்டு இருக்கோம். அவர் என்ன சொல்றார், நான் மனுஷனை பேச மாட்டேன், மனுஷனை பத்தி எழுத மாட்டேன், ஏன்னா இது அம்பால வர்ணிச்ச வாக்கு. ஆனா ரகுநாம் அன்பஜம் பக்ஷியே, இப்ப ரகுவம்சத்தை ராமனை பத்தி பேச போறேன், மனுஷனை பத்தி பேச மாட்டேன். ஆனால் இப்ப ராமனை பத்தி பேச போறேன், ஏன்னா அவ பாக்கி மனுஷியால் மாதிரி இல்லைங்கிற. இந்த ரகுவம்சத்துல வந்தவா பாக்கி மனுஷியால் மாதிரி இல்ல. அவ டைம் டேபிள் போட்டு வாழ்க்கையை நடத்துறாங்க. வாழ்க்கை ஸ்கூல்ல தானே டைம் டேபிள் இருக்கும். 9:10 9:50 வரைக்கும் தமிழ் பீரியட், 9:50 10:40 வரைக்கும் இங்கிலீஷ் பீரியட் மட்டும். இப்படி இருக்கு பாருங்க டைம் டேபிள். அவன் வாழ்க்கையே அப்படி நடத்துவான். சைசவேத்யஸ்த வித்யானாம் யௌவனே விஷயேஷினாம் வார்த்தகே முனிவிருத்தீனாம் யோகேனாந்தே தனுத்யஜாம். சாஸ்திரத்தை அப்படியே பேக் பண்ணி கொடுத்துனான். இந்த ஒரு ஸ்லோகத்துல அவன் எப்படி இருப்பாருன்னு தெரியலனா, சைசவேத்யஸ்த வித்யானாம், குழந்தையா இருக்கும்போது நல்லா படிப்பான். 5 வயசுல இருந்து 15 வயசு 20 வயசுல இருந்து நல்லா என்னெல்லாம் படிக்கணுமோ சர்வமும் படிப்பான். சைசவேத்யஸ்த வித்யானாம். 18 வயசு ஆச்சு 20 வயசு ஆச்சுன்னா கல்யாணத்தை பண்ணிட்டு யௌவனே விஷயேஷினாம், லோகத்தில் உள்ள விஷய சுகத்தை நல்லா அனுபவிப்பான், சௌக்கியமா இருப்பா. நல்ல 10 குழந்தைகள் பெற்றுப்பா, ராஜ்யத்தை ஆளுவா, அங்க போவா இங்க போவா, யுத்தத்துக்கு போவா, விஷய சுகத்துல அப்படி ஈடுபடுவான். யௌவனே விஷயேஷினாம் வார்த்தகே முனிவிருத்தீனாம். வயசாயிருக்கு, 50 வயசு ஆயிடுச்சு, 60 வயசு ஆயிடுச்சு, ரிட்டையர் ஆயிடுச்சுன்னா வீட்டுல இருக்க மாட்டான், கிளம்பி காட்டுக்கு போயிடுவான். வார்த்தகே முனிவிருத்தீனாம், தபசுக்கு கிளம்பி போயிடுவான். குழந்தை பட்டாபிஷேகம் பண்ணிட்ட, இனி மேற்கொண்டு நீ பார்த்துக்க, எல்லாத்தையும் என்ன தொந்தரவு பண்ணாத, நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பி போயிடுவான். இவா சூரிய வம்சத்து ராஜாக்களை ஜெயிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. இவாலும் சரீரத்தை அப்படி ராஜான்னால சரீரத்தை அப்படி பத்திரமா வச்சுட்டு இருக்கிறதுனால இவாளை யுத்தத்துல கொலை பண்றதுக்கும் ஆள் கிடையாது. வியாதி வந்து சாக மாட்டா, எப்படி போவான்? நான் யோகேன அந்தே தனுத்யஜாம், யோகத்தினால யோக பலத்தினால அப்படியே சரீரத்திலிருந்து பிராணனை பிரிச்சு கொண்டு போயிடுவான். சரீரத்தை கீழே தள்ளிட்டு பிராணம் அப்படியே யோகத்தினால கொண்டு போயிடும். இன்னைக்கு எல்லாம் உண்டாம இருக்கு. அவன் ஸ்கூல் போறான், காலேஜ் போறானே தவிர படிக்க மாட்டேங்கிறான், வெத்தலை பாக்கு போடுறான், பாக்க போட்டு ஊரை சுத்திட்டு. கல்யாணம் ஆன உடனே ப்ரொமோஷன் வேணுமே, என்ன பண்றதுங்கிறது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா படிக்க போறோம். கல்யாணம் பண்ணிட்டு எல்லாம் தொடர்படியா இருக்கும். சதாபிஷேகம் ஆனது வீட்டு சாவியை புள்ளட கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கெட்டியா முடிச்சுட்டு இருக்கான் வீட்டு சாவியை. நீங்க சதாபிஷேகம் ஆயிரத்தி நீ என்ன பண்ண போனாங்க, அடுத்த இருக்கிற ஒரே வேலை சாகிறது. எல்லாம் பகவத் சரணத்தை போய் தியானம் பண்ணிட்டு நீ கிளம்புற வெளியே பார்ப்பியா, வீட்டு சாவியை முடிச்சுட்டு இருக்கா, புள்ளேட்ட தரமாட்டேங்கான். 80 வயசு ஆகுது. கடைசியில யோகேன அந்த எல்லாம் கிடையாது, எல்லாம் ஆஸ்பத்திரியில போயிடலாம். இது சர்வமும் ஆரம்பத்துல கடைசி வரைக்கும் கொடருடைய. இது மாதிரி சூரிய வம்சத்தை யாரு இல்ல, அதனால நான் அவளை வர்ணிக்க போறேங்கிறான் காளிதாசன். ரகுவம்சத்துல சொல்றான். எப்படி இருக்காருன்னா குணவான்னா அப்படி டைம் டேபிள் போட்டு இருக்காரு பிரபு. ராமச்சந்திரன் வந்து அப்படி இருக்காரு. கதஞ்சி உபகாரே யார் அவன் குணம்னா பூர்வபாஷி ராகவா. சுவாமி என்ன முன்னாடி போய் பேசுறான். நல்லா முன்னாடி போய் பேசுறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, மார்க்கெட்ல எது நம்ம போயிட்டே இருப்பான், எதிர்க்க ஒரு மாமா வருவான், பக்கத்து மாமாவா இருப்பான், இல்ல தெரிஞ்சவன் எதிர்க்க வருவான். இவன் இப்படி போயிட்டு இருப்பான், அவர் அப்படி வருவான். என்ன அவர் பேசிட்டுமே இவன் பேசாத இருப்பான், இவன் பேசிட்டுமே அவர் பேசா இருப்பார். சத்தியத்து உறுதி ஆயிடுங்க. பேசவே 40 வருஷம் அதுக்கப்புறம் பேச மாட்டான். இது இவ்வளவு மனசு வீக்கா வேணும். இதெல்லாம் இது மாதிரி ஒரு தர்ம சங்கடத்துல எதிராளிக்கு கொடுக்கவே மாட்டாரா ராமன். அவர் நேர போய் மாமா சௌக்கியமா இருக்கல அப்படி கேள்வி கேட்பான்.
அபூர்வ பாஷி சரா யாரா இருந்தாலும் இவர் போய் பேசுவாராம். யாராவது திட்டினா கூட இவர் பேசாத இருப்பார், திருப்பி பதில் பேச மாட்டார். ராமரை திட்டுறா கிடையாது. ஒருவேளை ராமரை யாராவது திட்டுறா மாதிரி எதிர்க்க நிற்க வச்சு திட்டினாலும் பேசாத இருப்பாராம், பதில் பேச மாட்டான். அது 2 நாள் 3 நாள் ஆற போட்டதுக்கு அப்புறமா அதை டீல் பண்ணி கொண்டு பேசாத இருப்பான். திட்டுறதெல்லாம் திட்டுவோம் அப்படின்னு பேசாத குணமா சொல்றான். கதஞ்சி உபகாரேன கிருத்தேனேகே நதுஷ்யதி நஸ்மரத்யபகாரா நாம் சதமபி ஆத்மா. நமக்கு நேர் மாறுதலான விஷயம். ஒரு ஸ்லோகத்துல ராமகுணத்தை சொல்றார், நமக்கு டெட் ஆப்போசிட். என்ன நான் கதஞ்சிது உபகாரேனா ஒண்ணுதான், சிங்குலர்ல தான் சொல்றாரு. உபகாரேன யாரோ ஒருத்தர் தெரியாதனமா கதஞ்சித்துனா ராமருக்கு ஒரு உபகாரம் பண்றார். உபகாரம் பண்ணிவிடல, அவர் தான் சக்கரவர்த்தியாச்சு. சக்கரவர்த்தி திரும்ப தானே, அவருக்கு என்ன உபகாரம் பண்ணிட முடியும்? சின்னதா உட்காந்துருப்பாராம் மாமா. அவருக்கு சின்ன வழியா ரோட்ல நடந்து போவானா ராமர். ராமா வெயிலா இருக்கே, ஒரு டம்ளர் மோர் தரட்டுமான்னு கேட்டுருப்பாராம். மோர் கொடுக்கல, இன்னும் ஒரு டம்ளர் மோரை கொடுத்துடல ராமர்கிட்ட. மோர் தரட்டுமான்னு கேட்பாராம். அதை நெஞ்சிலே வச்சுட்டு இருப்பாராம் பிரபு. 20 வருடம் கேச்சு வாசல் வழியா போனேன், அந்த மாமா மோர் சாப்பிடுறியான்னு கேட்டார் அப்படின்னு. அது உபகாரமா தான் நினைச்சு பாரு. நமக்கு இப்படி உபகாரம் கதஞ்சிதுன்னா உபகாரம் பண்ணிடல, அது உபகாரமா அமைஞ்சுடு. சனிக்கிழமை குழந்தைகளுக்கு என்ன தேய்ச்சி விடுறதுன்னு ஒரு பழக்கம் இருந்தது முன்னாடிலாம். சனிக்கிழமை அந்த அம்மாவுக்கு அன்னைக்கு அந்த ஒரு வேலை தான் ஆகும். அவன் மனையில உட்காந்து தேய்ச்சி போனோம். 6 வயசு குழந்தைக்கு 5 வயசு குழந்தைக்கு என்ன தேய்ச்சணும், கொள்ளையில ஓடுவான். இவன் எண்ணெய் எடுத்துட்டு கொள்ளைக்கு போனோம், அப்படியே சுத்திட்டு வாசிக்கணும். அன்னைக்கு பூரா அவனுக்கு என்ன தேய்ச்சி விடுறதுங்கிற ஒரு காரியம் தான் ஆகும். அவனுக்கு வேற எந்த காரியம் ஆகாது. ஒரு சனிக்கிழமை என்னாச்சு, எழுந்தா பல்லதா தாய் கொடுத்தா காஃபி கொடுத்தா மண்ணை எடுத்து வந்து போட்டு உட்காந்துட்டு அம்மா என்ன தேய்ச்சி விடுங்கிறான் இந்த பையன். அவன் அம்மா உபகாரம் பண்ணினியடா அப்படின்னு சொல்லுவாங்க மாட்டான். எப்பேற்பட்ட உபகாரம் பண்ணா நீ எனக்கு உபகாரம் தேய்ச்சி விடுறன்னு கிடக்குன்னு பாக்கி என்ன வேலை பண்ணிருந்தாலும் முதல்ல அதை தெரியும். இப்ப அந்த குழந்தை அவனுக்கு உபகாரமா பண்ணினான். அது மாதிரி ராமருக்கு ஏதோ உபகாரம் மாதிரி அமையுமா? அப்படி பண்ணினா கதஞ்சித் உபகாரேன கிருதேன ஏகேன துஷ்யது. அவர் நெஞ்சிலே வச்சுட்டு இருப்பாராம். அவனே அந்த மோர் தரட்டுமான்னு ஒரு ஆசாமி கேட்டானாலும் அவனே அபகாரா நாம் சதமபி நஸ்மரதி. அவன் 100 இடைஞ்சல் பண்ணிருவானா பிரபுவுக்கு, அதை மறந்தே விடுவான். நஸ்மரதி நமக்கு 100 உபகாரம் பண்ணட்டும், ஒரு இடைஞ்சல் பண்ணினா அதனால பிடிச்சு நோக்கிறோம் நம்ம. அவர் அதுல என்ன வேணா இந்த 100 உபகாரம் எதுக்கு தெரியுமா சார் பண்ணினார்? அவர் இந்த இடைஞ்சல அவர் முதல்லயே பிளான் பண்ணிட்டார். இதை நான் கண்டுபிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த 100 உபகாரம் பண்ணினாரும் நம்ம. இப்ப நம்ம என்ன எப்படி எவ்வளவு கீழே குப்பை மாதிரி இருக்கு, ராமர் என்ன எப்படி இருப்பார்? ஏன்னா அந்த இந்த 25 ஸ்லோகத்தை டெய்லி 100 தடவை பாராயணம் பண்ணணுங்கிற, அப்பதான் நமக்கு அந்த குணங்கள்லாம் வரும். இந்த குணம் வர வேண்டாம். நஸ்மரதி அபகாரா நாம் சதமபி. அவருக்கு 100 இடைஞ்சலும் தெரியுமா? ராமருக்கு 100 இடைஞ்சல் தெரியாமல்ல, இவர் தான் அந்த 100 இடைஞ்சலையும் பண்ணியிருக்காருங்கிறது தெரியுமா? ஆனா அதை ஞாபகம் வச்சுட்டு இருக்க மாட்டான். தப்பி தவறி 99 இடைஞ்சல் பண்ணியிருக்கான். 100வது இடைஞ்சல் ராமர் பார்க்கும் பொழுது பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க. அவன் என்ன பண்ணுவானா, ராமர்கிட்ட போய் இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கல, ஏதோ இப்படி பண்ணினா இப்படி மாறி ஆயிடுது அப்படின்றான். அத அவன் பார்ட்டிக்கிட்டே தெரிய, அப்படியா, ஐயோ நான் கவனிக்கவே இல்லையப்பா, இத நீயா ஏன் நினைக்கிற, எப்போ பரவாயில்ல அப்படின்னு விடுவான். நஸ்மரதி அபகார். 100 தெரியாம இல்ல, 100 அவர் ராஜா, அவருக்கு இதெல்லாம் தெரியும், ஞாபகம் வச்சுக்க மாட்டார். தெரியும் 100 தெரியாம நைஸா பண்ணிட்டோம்னா நினைச்சிக்க முடியாது. சர்வமும் தெரியும் அவருக்கு. ஆனா சரி, இப்போ ஜீவஸ்வபாவம் இப்படிதான் அப்படின்னு பேசாத இருப்பாங்க. சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மி திசையா சதே
அபயம் சர்வபூதேப்யஹ ததாம்யே தத்பிரதம் மம சகதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாசகை. ஒரே ஒரு தடவை ராமா நான் உன்னை சேர்ந்தவன் சொல்லிட்டா போதுமா, அவனுக்கு அபயம் கொடுத்துருவான். அபயம் சர்வபூதேபியா, சகல பூதங்கள்ட்ட இருந்தும் அவனுக்கு அபயம் கொடுத்துருவார். இது மாதிரி ராம குணங்கள் எல்லாம் வர்ணிக்கிறார். அப்படி வர்ணிச்சு இப்பேற்பட்ட ராமனுக்கு அதுக்குதான் வர இத்தனை குணங்கள் சொன்னது எதுக்கு தெரியுமா? இப்பேற்பட்ட ராமனுக்கு தமேவம் பிரத சங்கல்பம் அப்ரதுஷ்ய பிரத பராக்கிரமம் லோகநாதோபமம் நாதம் அகாமயதமேதினி. இப்பேற்பட்ட ராமனை பூமாதேவி அகாம லோகநாதோபமம் நாதம் அகாமயத மேதினி, பூமாதேவி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாள். பூமி கல்யாணம் பண்ணிக்கணும்னா என்ன அர்த்தம்னா, பட்டாபிஷேகம் பண்ணினா அவர்தான் பூமிக்கு அதிபதி. அதனால பட்டாபிஷேகம் பண்ணணும்னு பூமாதேவி ஆசைப்பட்டாள் அப்படின்னு சொல்லி தசரத மகாராஜா தர்பாருக்கு வர. தர்பாருக்கு வந்தா இதம் சரீரம் கிருஷ்ணஸ்ய லோகஸ்ய சரதாஹிதம் பாண்டுரஸ்யாத பத்ரஸ்ய சாயாயாம் ஜரிதம் மயா. 60,024 வருடம் கழிச்சு ஜனங்களை பார்த்து தசரத மகாராஜா சொல்றார், இதம் சரீரம் கிருஷ்ணஸ்ய, எனக்கு வயசாயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. அப்ப அந்த சரீரமும் அந்த மனசும் எப்படி இருக்கும்? சரீரமும் மனசும் பேரெல்லாம் இருக்க வேண்டாமா? 30 வயசு தான் ஆகுது. டக்குனு எழுந்து போனான்னாக்கா இடுப்பு வலிக்கிறதுங்கிறான், முழங்கால் வலிக்கிறதுங்கிறான், கீழே உட்கார முடியலங்கிறான், சேர் வேணுங்கிறான். என்ன பண்ணுங்க அவனை வச்சுட்டுங்கிறான். அவன் ஆத்துக்கு என்ன பிரயோஜனம்? ஏர்போர்ஸ் விமானம் மாதிரி இருக்க வேண்டாமா? எனி டைம் கிளம்புறதுக்கு ரெடியா. சரியா எப்படி இருக்கணும்னா, இந்த இந்த பங்க்சுவலா இருக்கணும்னு ரொம்ப பேர் மெனக்கெடுறா பாருங்க. எதா இருந்தாலும் அந்தந்த டைத்துக்கு நடக்கணும் சார். அது எதுவும் ஒரு பெரிய பிரின்சிபல் எல்லாம் அதெல்லாம் நம்ம சாஸ்திரத்துல சொல்லவே இல்லை. டைமே கிடையாது நமக்கு. நம்ம சாஸ்திரம் நமக்கு டைம் சொல்லவே இல்லை, காலத்தை தான் சொல்றது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். காலத்தால 6 மணிக்கு நான் சந்தியாவந்தனம் பண்ணிடுவேன் சார், என்ன வரலாலும் அப்படின்னா அது தப்பு. ஏன்னா வெயில் காலத்துல 5:40 உதிச்சிடும், மழை காலத்துல குளிர் காலத்துலாம் 6:30 தான் உதயம் ஆகும். உனக்கு சந்தியாவந்தன காலம் உதய காலமே தவிர டைம் கிடையாது. டைம் கிடையாது உனக்கு. அதெல்லாம் அவன் அந்த பிரிட்டிஷ்காரன் வந்தது. அதெல்லாம் நமக்கு காலம்தான் விஷயமே தவிர நேர விஷயமே கிடையாது. சாஸ்திரத்துல இந்த டயத்துக்கு எல்லாம் பண்ணி 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 இருக்கான் பாருங்க. அவெல்லாம் என்ன பண்ணுவான்னா, அவெல்லாம் வயசாகி சிரமப்படுவான். அவ வயசாகி திண்டாடுவான். ஏன்னா சரீரத்துல தெம்பு இருக்கும் பொழுது மனசுக்கு சரீரம் ஈடு கொடுத்துட்டு இருந்தது. நீ டைம் படி எல்லாம் பண்ணிட்டு இருந்த. சரீரத்துக்கு வயசாக ஆக மனசுக்கு வயசுன்னு ஒண்ணு கான்செப்ட் கிடையாதுனால அது அந்த ஸ்பீடிலேயே இருக்கும். சரீரம் ஒத்துழைக்காது. அப்ப என்னன்னா, மனசுக்கு தகுந்த மாதிரி சரீரத்தை டியூன் பண்ணக்கூடாது, சரீரத்துக்கு தகுந்த மாதிரி மனசை டியூன் பண்ணணும். அவங்க நினைச்சா அது என்ன 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 தலையே போனாலும் அந்த வேலையை செஞ்சிருவேன் சாருங்கிற மாதிரி. அவெல்லாம் வயசாகி திண்டாடுவான். அவன் ஆத்துல இருக்கிற அழுத்து சொல்லுவா, 7 மணி ஆச்சு காபி வரல, 7:15 ஆயிருக்கும், இன்னும் காபி வரவே இல்லை, எனக்கு என்னமோ அவ்வளவுதான், நீ காபியே கொடுக்க மாட்டான். இப்படிதான் பிரச்சனையாகிட்டே இருக்கும் ஆத்துல. ஏன்னா அது மனசை சரீரத்தை மனசுக்கு ட்ரெயின் பண்ணினதுதான் ப்ராப்ளம். மனசை சரீரத்துக்கு ட்ரெயின் பண்ணணும். எப்படி ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்ன காரியம் பார்க்க போறோம், முதல்ல காரியத்தில் ஈடுபடக்கூடாது. அதுதான் பதஞ்சலி சொல்றாரு, இந்த காரியம் பண்ண போறியா, முதல்ல அதை மனசால ஒரு தடவை பண்ணு. சுந்தரகாண்டத்திலேயே கிஷ்கிந்தா காண்ட கடைசி ஸ்லோகம் ஆஞ்சநேய சுவாமி ஜகாம லங்காம் மனசா மனஸ்வின்னு. மனசுனால ஒரு தடவை ஆஞ்சநேயர் லங்கைக்கு போயிட்டார். கிஷ்கிந்தா காண்ட கடைசி ஸ்லோகம். சுந்தரகாண்ட முதல் ஸ்லோகம் ததோ ராவண நீதாயா ததஹான்னு ஆரம்பிக்கிறார். பிறகு ஆஞ்சநேயர் கிளம்புறார். பிறகுன்னா எதற்கு பிறகு?
மனசினால ஒரு தடவை லங்கைக்கு போயாச்சு, இப்ப சரீரத்தினால கிளம்புற. அப்ப என்ன, மனசுனால ஒரு தடவை அதை பண்ணிட்டு இந்த இடத்துல சரீரம் நமக்கு வீக் ஆகும். இந்த காரியத்தை நம்ம இப்படி ஆரம்பிச்சோம்னா 1 மணி ஆகும் முடியறதுக்கு, அப்ப பசிக்கும், அப்ப அதுக்கு என்ன பண்றது? இப்படி மனச சரீரத்துக்கு பழக்கம். இங்க என்னன்னா 60,000 வருஷம் கழிச்சுதான் அவருக்கு தோன்றது, இதம் சரீரம் கிருஷ்ணஸ்ய, எனக்கு வயசாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்ப கூட பட்டாபிஷேகம், சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் இல்லை. அப்ப கூட யுவராஜ்யே அப்படி, நான் யுவராஜ ராமனை யுவராஜனா ஆக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? இன்னைக்கு சொல்ற பாருங்க, ஜனநாயகம் ஜனநாயகம். என்னைக்கோ கேட்கிறாரு, 2 யுகம் முன்னாடி தசரத மகாராஜா ஜனங்கள்கிட்ட தான் கேட்கிறார். ராமர்கிட்ட கூட அப்புறம் தான் சொல்றார், ஜனங்கள்கிட்ட கேட்கிறார். அவா உடனே இச்சா போகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம். அவா எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம்னு தர்பாருங்கிறத மறந்து ஜனங்கள்லாம் ஆராவரம் பண்ணினாரா. விமானம் கம்பயன் நிவா, அந்த விமானம் இருக்கே, இந்த அரண்மனையினுடைய விமானம், அது கிடுகிடுன்னு ஆடித்தான் இவருடைய கரகோஷத்துல, ஆரவாரத்துல. அத்தனை பேரும் சம்மதத்தை தெரிவித்தார். நாங்க நித்தியம் கோவிலுக்கு போறோமே, ஸ்திரீகள் குழந்தை எல்லாம் டெய்லி கோவிலுக்கு போவாங்க. புருஷாளுக்கு கோவில் போக டைம் இருக்காது. சாயந்தரம் 5 மணிக்கு சந்தியாவந்தம் போவாங்கன்னா சந்தியாவதனம் அவுபாசனா காரியங்கள் இருக்கும். ஸ்திரீகள்லாம் கோவிலுக்கு போவா, குழந்தை எல்லாம் கோவிலுக்கு போவா. அத்தனை பேரும் சொல்றா, நாங்க டெய்லி கோவிலுக்கு போய் பகவான்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறோம்னா, சீக்கிரமா எங்க ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு தான் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். தசரத மகாராஜாவுக்கே கொஞ்சம் அசூயம் வந்துதான், நான் உங்களை என்ன இம்சை பண்ணினா நீங்க இப்ப ராமர் பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும்னு கேட்கிறேன் அப்படின்னு கேட்க. அப்பதான் அவன் சொல்றா, நீங்க எங்களை இம்சை பண்ணீங்கன்னு நாங்க சொல்லல, ஆனா ராமர் எங்காவது குழந்தை. ஏன்னா அவன் அப்படி பழகிறான், அவ்வளவு குணங்களோட எல்லாருக்கும் ராமர் நம்மாத்து பிள்ளைன்னு தோன்றதான். குணைகி, அப்பேற்பட்ட குணங்கள். கல்யாண குணா பகவோ நிருப கல்யாண குணா புத்திரஸ்ய சந்திதே. ஜனங்கள்லாம் தசரதை பார்த்து சொல்றார், உன்னுடைய பிள்ளைகிட்ட பகவோ நிருப கல்யாண குணா, நிறைய கல்யாண குணங்கள் உன் பிள்ளைகிட்ட இருக்கு, அதனால வரணும்னு நாங்க ஆசைப்படுறோம்னு சொல்லி இவர் ஏற்பாடு பண்றார். கங்கணதாரங்கள்லாம் ஆயிடுச்சு. அப்படி பட்டாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணி ராமச்சந்திரமூர்த்தியை கூப்பிட்டு சொல்றாருப்பா, நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம். ரகு பேசாத இருந்தார். அசடுலாம் என்ன மேதாவி மாதிரி இருந்தது. நானே எப்படி கேட்கறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கொஞ்ச நாள் நானே எப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். சரி நீங்களாம் நல்லா சொல்லிட்டேன், சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்கு மேலே இதெல்லாம் எனக்கு எதுக்கு போகப்பட்ட எல்லாம் அப்புறம் உங்க காலத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சில அசல் இருக்கு பாருங்க. இதெல்லாம் பெரிய அதான் இந்த காலத்துல பண்ண வேண்டாமா? பேசாத மௌனம் அங்கீகாரேனன்னு மௌனமா இருந்தாராம் பிரபு. பிரசாதம் இருந்தாலும் இவன் என்ன நினைக்கிறான்னு இவரால் ஊகிக்க முடியலையாம். சரிப்பா நீ போ, வேற காரியத்தை பாரு அப்படின்னு வந்துட்டா. உடனே விசிஷ்டாச்சாரியால் கூப்பிட்டு உடல் சாந்தி மாதிரி பூர்வாங்கங்கள்லாம் இருக்கு, முதல்ல சாயந்தரம் பண்ண வேண்டியதான் பண்ணி எல்லாம் கங்கணதாரங்கள்லாம் பண்ணி, நீங்க 2 பேரும் இன்னைக்கு ராத்திரி ஆகாரம் கிடையாது, ஏதாவது பழங்களை சாப்பிடுங்கோ, பழங்களை சாப்பிட்டு கங்கநாதர் சந்ததியில நீயும் பிராட்டியுமா இருங்கோ அப்படின்னு சொல்றா. ராமச்சந்திரமூர்த்தி பழங்களை சாப்பிட்டுட்டு விரததாரியா, என்ன விரதம், கங்கணம் கட்டிட்டாரு எதுக்குன்னா பட்டாபிஷேகம் நிற்கணும்னு பிரபு நினைச்சிட்டார். பிரபு விரதம் இருந்து கங்கணம் எதுக்கு கட்டிக்கிறார்னா, இந்த பட்டாபிஷேகம் எப்படியாவது நிற்கணும், நல்லபடியா வனத்துக்கு கிளம்பணும் அப்படின்னு பிரபு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காரா ரங்கநாதத்தை. காலங்காலத்தால 4 மணி ஆச்சு. காந்தார ஸ்வரத்துல பிரபுவும் நிஷாதத்துல பிராட்டியும் அழகா 2 பேரும் கௌசல்யா சுப்ரதான்னு எழுப்புறா ரங்கநாதனை. சுப்பிரபாதம் பண்றான். சுப்பிரபாதம் பண்ணினான்னு அப்படியே கதையை நிறுத்தறார் வால்மீகி இருக்கும். மறுநாள் காலத்தால பிரபுவும் பிராட்டியுமா ரங்கநாதனுக்கு சுப்பிரபாதம் பண்ணினார் அப்படின்னு கதையை நிறுத்திட்டு முதல் நாள் ராத்திரிக்கு திருப்பி போறார். பிளாஷ்பேக். முதல் நாள் ராத்திரிக்கு போனா கந்தர்வராஜ பிரதிமம், அப்பேற்பட்ட ராமச்சந்திரமூர்த்தியை வர்ணிக்கிறார்.
வர்ணிச்சு அவர் சொல்றார், தம்மன்மதசரைர்வித்தம் காமவேகவசானுகம் உவாச பிருதிவீம் பாலம் கைகேயீதாருணம் வசஹா. முதல் ராத்திரி இந்த கங்கண தாரணங்கள்லாம் பூர்வாங்கங்கள்லாம் நல்லபடியா முடிஞ்சு தசரத மகாராஜா கைகேயினுடைய அந்தப்புறத்துக்கு போறார். அவர் அரண்மனையிலிருந்து கைகேயி அந்தப்புறத்துக்கு போறார். அப்படியே நிக்கிறது கதை. உடனே அதுக்கு ஒரு சில மணி நேரங்கள் முன்னாடி கௌசல்ய அந்தப்புறத்துக்கு வரார் வால்மீகி பகவான் கதையில. ராமச்சந்திரமூர்த்தி கங்கண தாரணங்கள்லாம் ஆகி, அம்மா நாளைக்கு எனக்கு பட்டாபிஷேகமா, உனக்கு தெரியுமா, அப்பா உன்ட்ட சொன்னாரா, இப்படிலாம் அம்மாட்ட பேசுறேன். அம்மாட்ட என்ன சொல்றாரா, பிரஜாபாலன கர்மணி. அம்மாட்ட போய் பெருமை பீத்திக்கிறதான, அம்மா நாளையிலிருந்து இந்த அயோத்தி ஜனங்களை பார்த்துக்கிற பொறுப்பை அப்பா என்கிட்ட கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்ற. உடனே சந்தோஷம் அவளுக்கு. நிறைய தான தர்மங்கள்லாம் ராம மாதா தனங்கின்னு நிறைய வைதிகால் எல்லாம் அத்தனை பேர் எல்லாத்தையும் கூப்பிட்டு தான தர்மங்கள்லாம் பண்றான். நிறைய பார்த்தா இந்த கௌசல்ய அந்தப்புறத்துக்கு எதிர்த்த மாதிரி தான் கைகேயி அந்தப்புறம். அதுல எப்பவுமே கீழே ஒருத்தி இருப்பான். கௌசல்யனுடைய கைகேயினுடைய சர்வெண்ட், ஹெட் சர்வெண்ட். அவளுக்கு மந்தரான்னு பேர். அவளை கூண் போட்டு இருப்பாங்க. 3 கூணம் அவளுக்கு சரீரம். அவளுக்கு இடுப்புல ஒரு கூடு, முதுகுல ஒரு கூடு, கழுத்துல ஒரு கூடு. இது கொஸ்டின் மார்க் மாதிரி தான் இருப்பாளாம். அவன் என்ன பண்ணினா அப்படின்னா, எதேச்சியா மேல ஏறினான். அவன் வாழ்நாள்ல மாடிக்கு போனதே இல்லை. ஏன் மாடிக்கு போனது இல்லைன்னா, அவனால படி ஏற முடியாது. ஒரு படியில கால் வைப்பாலாம், அடுத்த படியில கால் வைக்க முடியாது. கூணு போட சரீரம் இப்படி இருக்கிறதுனால அடுத்த படியில கால் வைக்க முடியாதான். அன்னைக்குன்னு என்ன பண்ணினாலும் அருரோக எதிர்ச்சையா மொட்டை மாடிக்கு போய் வேடிக்கை பார்க்கறான். என்னமா அவளால மொட்டை மாடிக்கு போக முடிஞ்சதுன்னா எதேச்சியா, நம்ம எதேச்சியா சொல்றோமே, எதிர்ச்சையா அப்படின்னா தெய்வ பிரேரணையான்னு அர்த்தம். பகவான் ஏற்றி விட்டாராம் அவளை. ஏன்னா மேல 2 ஸ்திரீகள் வந்தா, அந்த 2 எதேச்சியா வரும். ராமாயணத்துல 2 எதிர்ச்சையா, அந்த இடத்துல 2 ஸ்திரீகள் வருவா. கதை அப்படியே ஒரு டர்னிங் பாயிண்ட். இங்க ஆருரோக எதிர்ச்சியா ஏறினா, அங்க காட்டு வனவாசத்துல ஆஜகாம எதேச்சியா வந்தானா சூர்பனக வரலன்னு வச்சுக்கோங்க. இந்த ரிஷிகல் ஆசிரமத்திலேயே 14 வருஷத்தை பூர்த்தி பண்ணி அழகா சௌக்கியமா பிரபு திரும்பி வந்துருக்கு. அவ வந்தது உடனே அங்க ஒரு டர்னிங் பாயிண்ட் கதையில. அப்படி ஏறினா அவ சர்வெண்ட்டுக்கெல்லாம் ஹெட். அதனால அவளுக்கு 10 சர்வெண்ட் இருக்கா போட்டு அவள்கிட்ட கேட்கிறா, ராம மாதா தனம் இன்னும் கௌசல்ய என்னடி தானம் பண்றான்னு கேட்கலையா. ராம மாதா தனம் கின்னு, ராம மாதா இருக்காளேடி, அவ என்னென்னமோ தான தர்மங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஏன் ராம மாதான்னு கேட்கிறான்னா, கௌசல்யன்னு பேரை கூட சொல்ல மாட்டாலாம், அவ்வளவு பொருத்தமா. ராம மாதா தனம் இன்னும் என்னடி இப்படி தானம் பண்றா. உடனே அவ சொல்றா, எடி நீ இந்த ஊர்லதான் இருக்கியா, ஸ்வபுஷ்யேன சிதக்ரோதம் யௌவனாஜ்யேன ராகவம் ராஜா தசரதோ ராமம் அபிஷேகிதா அனகம். ஆத்மால சந்துஷ்டி ஏற்பட்டு கோபத்தை ஜெயிச்ச ஒரு தெய்வம் நம்ம ஊர்ல இருக்கே, அந்த தெய்வத்துக்கு தசரத மகாராஜா யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ண போறான். நீங்க உடனே கீழே இறங்கி வந்தான். இறங்கி வந்தா கைகையை படுத்துட்டு இருக்கா. அவளை பார்த்து கூப்பிடறான், உத்திஷ்ட மூடே கிம்சேசே பஜந்த்வாம் விவர்த்ததே. மூடேன்னு கூப்பிடுறான். ஒரு ராணி, அதுவும் ராஜாவுடைய இஷ்டமதி, அவளை இப்படி எழுப்புறாளே அப்படின்னா, அவன் அதான் வால்மீகி பகவான் பதில் சொல்றார், ஞாதிதாதி யதோ ஜாதா கைகேயாஸ்து சகோஷிதா. இவன் யாருன்னா ஞாதிதாசி யதோ, எங்கேயோ பிறந்து தொலைச்சுது. ஏன் நான் அயோத்தியில பிறந்திருந்தா ராம பட்டாபிஷேகத்துல சந்தோஷப்படும். இது அயோத்தியில பிறக்காம எங்கேயோ பிறந்து தொலைச்சுது. அவன் அட்ரஸ் சொல்றது கூட விரும்பலையா.
ராஜாக்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும் பொழுது பொண்ணை கொடுக்கும் பொழுது அந்த பொண்ணுடைய அப்பா 100 பேர் 200 பேரை கூடவே அனுப்புவான். எதுக்குன்னா சீர்வரிசையோட வேலைக்காராலையும் அனுப்புவான். அந்த அம்மாவுக்கு தன்னாத்துல இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும், அந்த வேலைக்காராலே கூட கூட சுத்தி சுத்தி இருக்கிறதுனால. அது மாதிரி வந்தவனா இந்த கைகேயிக்கு கூலி. அதனால கைகையை சின்ன வயசுல இருந்து வளர்ந்ததுனால அவ வந்து என்ன பண்றா, அவ எழுப்புறான். உத்திஷ்டமூடே, அவை மெல்ல எழுந்துக்கிறா. எழுந்து எனக்கு ஏதோ பயம் வருதுங்கிறியடி கூலி, எனக்கு என்னமா பயம்? புள்ள ராமர் இருக்கும் பொழுது எந்த பயம்டி என்கிட்ட வரும்னு கேட்கிறான். என் புள்ள ராமர் இருக்கும்போது எனக்கு எந்த பயம் வரும்? இப்பதான் சொல்றா, எப்படி உன் புள்ளங்கிறிய, உன் புள்ள பரதன் இல்லையா ராமரான்னு கேட்க. அப்பதான் கைகேயி சொல்றா, ராமேவா பரதேவாகம் விசேஷம் லோபலட்சயே. இப்ப ராமரா பரதா எனக்கு எந்த விசேஷமும் கிடையாது. அவன் சித்தத்தை கெடுத்தான். அதான் ஆதிசங்கர பகவத்பாதாச்சாரியர் சொல்றார், அப்பா நீ சத்சங்கத்துல இருக்கியோ இல்லையோ, துர்சங்கத்துல சர்வதா இருக்காது. துர்சங்க சர்வதா தியாத்தியா. மனசை மாத்திட்டான். கூனி பேச்சுல மயங்கி, ஆமாண்டி நீ சொல்றதெல்லாம் சரிங்கிறான். நீ கௌசல்ய படுத்தின பாட்டுக்கு இதை ராமன் பிளான் பண்ணி பரதனை அங்க விட்டுட்டு பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறாண்டி. பட்டாபிஷேகம் பண்ணினதுக்கு அப்புறமா இப்போ ஒன்ட்டு ராமர் ஆசையா இருக்கானே, எதுக்காகனா இந்த பட்டாபிஷேகத்துக்காக தான். பட்டாபிஷேகம் பண்ணிட்டான்னா முன்னாடி டேட்டு போட்டு பத்திரம் போட்டு கையெழுத்து போட்டு ஒன்னு அரெஸ்ட் பண்ணிடுவோம். நீ அவன் அம்மாவை படுத்தின பாட்டுக்கு, அதுக்கப்புறம் நீ எங்களோட தான் தங்கணும், இந்த அரண்மனை எல்லாம் கிடையாதுன்னு அவன் பாருங்க உடனே மாறிட்டே வரும். மனசு மாறிட்டு இப்ப நான் என்னடி பண்ணணும்னா, நான் சொல்றேன், நான் பிளான் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன், நீ கவலைப்படாத. குரோதாகாரம் பிரவிஷ்யாத்ய ருத்தேவாஸ்வபதே சுதே ருதந்தி ருதந்தி சாபி தம் திருஷ்டுவாங்க. அழுடிங்கிறார். தசரதர் வருவா கொண்ட ராமபட்டாபிஷேகத்தை சொல்றதுக்கு அவரை பார்த்த உடனே அழுடிங்கிறா. கைகேயி அழகுதுன்னா என்னன்னு கேட்கிறான். ஏன்னா அப்படிங்கிறது என்னன்னு தெரியாத மாதிரி இவன் பார்த்துட்டு இருக்கான் தசரதர். கைகேயி அழகுதுன்னா என்னன்னா, இப்படி அழணும் புரியதாங்கிறான். சொல்லித்தரா, இப்படி அழணும் புரியதா? சரின்னா கைகையை அழ ஆரம்பிக்கிறா. இரு அழாதேங்கிறான். என்னடி இப்பதான் அழுங்கிறியே, இப்ப அழாதேங்கிறியன்னா, இப்பவே நீ அழ ஆரம்பிச்சா தண்ணி வத்தி வேணும்டி. ருதந்தி சாப்பி தம் திருஷ்டுவா. அவன் தசரதருடைய தலையை பார்த்ததுக்கு அப்புறம் அழ ஆரம்பிக்கிறான். இல்ல நல்லா பிரமாதமா அது சொல்றா. சொல்றவா சொன்னா அம்மியும் நகருங்கிற வரணும். அது மாதிரி ஆயிட்டாலும் அவன் அது சொன்னாலோ இல்லையோ, கைகேயிக்கு மனசுல நல்லா ஏறி அவன் கூலிக்கு தைரியம் சொல்றான். என்ன தைரியம் சொல்ற? நாளைக்கு இந்த பட்டாபிஷேகம் கிடையாது, நீ கூலி கவலைப்படாது. ஏன் அப்படின்னா, நான் வரதேவி பட்டாபிஷேகம் பண்ணேன்னு கேட்பேன், ராமனை காட்டுக்கு அனுப்புவேன். மாட்டேன்னா உயிரை விட்டுடுவேன். எப்படியா இருந்தாலும் 13 நாள் கழிச்சுதான் பட்டாபிஷேகம். நாளைக்கு இந்த பட்டாபிஷேகம் எப்படியும் கிடையாது. அவன் தைரியம் சொல்றான். சொன்ன மாதிரியே பண்ணினான். சொன்ன மாதிரியே தம்மன்மதசரைர்வித்தம் காமவேகவசானுகம். அப்படி வர மன்மதன் மாதிரி வரான். ஆசையா வர. கைகேயி ராமனுக்கு பட்டாபிஷேகம்னா சந்தோஷப்படுவாளேன்னு நினைச்சிட்டு வர. வந்தா அழு அழறா. கந்தல கட்டிட்டு இருக்கா. பூமம் மலினவாசினி. பூமியில படுத்து. ஸ்திரீகள் சர்வதா பூமியில படுக்கவே கூடாது. பூமியில படுக்க கூடாதுன்னா கட்டில் மேல படுத்துக்கிற பாருங்க. பாய் ஏதாவது விரிச்சிட்டு படுத்து. கட்டில படுத்துக்கிற மாதிரி ஒரு அனாரோக்கியமே கிடையாது. பூமியில படுத்துட்டு எழுதுவான்னு வச்சுக்கோங்க, நித்தியமே இடுப்பு வலி வராது, கழுத்து வலி வராது, முழங்கால் வலி வராது. ஒரு பாயை விரிச்சுட்டோமா கவலையா போற பாயின்னு கிடைக்கிறது பாருங்க. அதை அன்னைக்கு உண்டான சரீர வலியை அப்படியே எடுத்துரும். அதுல பிறந்து தூங்குறதுனா எவ்வளவு சௌக்கியமான அனாரோக்கியத்தெல்லாம் இப்ப நம்ம சௌக்கியம்னு நினைச்சுக்கோம். ஏசி போட்டுக்கிறது, பெட்டை போட்டுக்கிறது, அந்த பெட்டு இந்த பெட்டு. அவன் எவ்வளவு ரிசர்ச் பண்ணி 60,000 ரூபாய் நான் சார் ஒரு பெட்டு இருக்கிறாங்களாம். 200 ரூபா கொடுத்து ஒரு பாயை வாங்கி படுத்துப்பியா? வாங்குறா பாருங்க, வாங்கடா. அதனாலதான் ப்ராப்ளம் வந்து தெரிய மாட்டேன், தோண மாட்டேங்கிறது. ஏன்னா ராமாயணம் பாகவதம் குறைஞ்சிருந்தா அந்த புத்தி வேலை செய்ய மாட்டேங்குது. அந்த புத்தி வேலை செய்ய மாட்டேங்கிறது பாருங்க.
அது 2 மணி நேரத்துக்கு வந்து என்னத்தையோ தள்ளிட்டு இருக்கான் உள்ள, அரைச்சி சாப்பிட்றான். இப்படிலாம் சாப்பிடாதவரெல்லாம் கேட்க மாட்டேங்கிறான். என்னன்னா நீங்க என்ன சொல்றான், பூம பூமலினவா தலையில படுத்துட்டாளா கைதை. அது எவ்வளவு ஒரு ஸ்திரீ, ஒரு சுமங்கலி சௌமாங்கல்யத்தோட இருக்கும் பொழுது எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணினா, அதுக்கப்புறம் அவளால அந்த மாங்கல்ய வஸ்துக்களை தொட முடியாத வைதவியை கற்பாசிரியாம் பலம் என்ன என்ன இதெல்லாம் இதை இப்படி பண்ணினாலே என்ன பலனை அடைஞ்சான்னா வைதவியத்தை அடைஞ்சான். தசரத காலம் அந்த ரைட்டு உள்ள காலத்துல நெத்திக்கிடாம சுத்திட்டு இருக்கா. தலையை வச்சு கொடுக்குறது, பூ வச்சுக்க மாட்டேங்கிறது, ஏதோ ஸ்ப்ரே அடிச்சுக்கிறது, நெத்திக்கிடாம இருக்கிறது. உனக்கு ரைட் இருக்கிற காலத்துல நீ அதெல்லாம் தூக்கி எறிஞ்சா அதெல்லாம் தொட முடியாதபடியே பண்ணிடும். ஆனா நீங்க அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை, ஆத்துக்காரர் இருக்காரு இல்லைங்கிறத பத்தி பிரச்சனை இல்லாம இவெல்லாம் ட்ரெஸ் பண்ணிக்கிறான். அதை பத்தி கவலை இல்லை. ஏன்னா ராமாயணம் பார்க்க கேட்க அப்ப எஃபெக்ட் என்ன ஆகுதுன்னா குடும்ப சிரமப்படும். குடும்ப யாரு சௌக்கியமா இருக்கா நீங்க நினைச்சிட்டு இருக்க. அவ எதிர்க்க பாக்குற நடந்து போயிட்டு இருக்கோம், ரோட்ல எதிர்க்க ஃப்ரெண்டை பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த சார் எல்லாம் சௌக்கியமா சௌக்கியமா இல்லையா சார் அப்படிமா கொஞ்சம் பக்கத்துல போய் எல்லாம் ஒன்றும் நம்பிட்டு ஏதோ இருக்கே சார். அந்த சௌக்கியமா இருக்கிறதுங்கிறது வேணும். பக்கத்துல போய் கேட்டா ஏதோ இருக்கேன் சார், என்ன சார் பையன் ஏதாவது காசு அனுப்புறானா, பாருங்க இருக்காங்க மாட்டு பொண்ணு சௌக்கியமா இருக்காங்க, குழந்தை சௌக்கியமா இருக்கான்னு கேள்வி கேட்டோன்னு வச்சுக்கோங்க. நம்ம கழுத்தை கட்டிட்டு 1/2 மணி நேரம் அழுவான். நம்ம கழுத்தை கட்டிட்டு அவன் 1/2 மணி நேரம் அழுவோம். ஆனா சௌக்கியமா இருக்கிறதா சொல்ற இருக்கும். அது 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 இதயத்திலிருந்து வரலை வரணும். ஏன்னா அது ரைட் இருக்கும் பொழுது அந்த காரியத்தை பற்றோம். ரைட் இருக்கும் பொழுது அந்த காரியத்துக்கு வேலையெல்லாம் ஆபீஸ் இருக்கும்போது ஆபீஸ் போகுது. வேற வேலை வெட்டி இல்லைங்கிற முறையே சரி நம்ம என்ன பண்ணலாம், வேலை வேணா கத்துக்கலாமா, வேலை வேணா கத்துக்கலாமா, அதாவது ராஜத்துக்கு வேணா போகலாமா. அவர் ராஜா 1000 ரூபாய் கேட்கிறார், நம்ம வேணா 200 ரூபாய்க்கு, என்ன இவனுக்கு பென்ஷன் வந்துட்டு இருக்கு பிரச்சனை இல்லை, 200 ரூபாய்க்கு பண்ணி வைக்கலாமான்னா 200 ரூபாய்க்கு நீ சரியா பண்ணி வச்சா பரவாயில்ல, நீ 200 ரூபாய்க்கு பண்றேன்னா அவன் கர்மாவையும் குட்டிச்சவராக. இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. பூமலினவாசினி அவ சௌமங்கல்யத்தோடு இருக்கும் பொழுது தரையில படுத்துண்டா, கந்தலை கட்டிண்டா, ஆபரணங்கள் எல்லாம் கழட்டி வச்சா திருப்பி அதெல்லாம் தொட முடியாது. வந்தா தூக்கி மடியில போட்டுட்டா அவளை ஆஸ்வாசப்படுத்தி என்னமா என்னாச்சு சொல்லு, முன்பு தேவாசுர யுத்தத்திலே எனக்கு 2 வரம் கொடுத்தேனே அது வேணும், அவ்வளவுதானே, கொடுத்தாச்சே அந்த வரம் தான், நீ கேட்க வேண்டியதுதான் பாக்கி தரேன் அப்படின்னு சத்தியபாத பரிவீத விகிருதி தேசம்னா சத்தியங்கிற கயத்தினால 3 சுருக்கு கழுத்துல சுத்தினாங்கிற சுகாதர். சத்தியங்கிற கயத்தினால தானே தன் கழுத்துல 3 சுத்தினான். ஏன் அப்படின்னா பிரியதரோமமா ஒன்னமா ஸ்திரீகள்லயே எனக்கு பிடிச்ச பூமியிலே நீதான் கைகை பிரியதரோமமா. அதனால நீ மனசுல என்ன நினைச்சுன்றியே அதை நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த போராத வேலை இவனுக்கும் போராத வேலை தசரதனுக்கும் என்ன அப்படின்னு விநாசகாலே விபரீத புத்திங்கிறவன். இவனுக்கும் என்ன, நீ மனசுல உனக்கு வேணுங்கிறவா யாராவது ஜெயில இருக்காளா சொல்லு, அவனை ரிலீஸ் பண்றேன். உனக்கு வேணுங்கிறவ யாராவது வெளியில இருக்கிறானா சொல்லு, அவன் மேல எதையாவது தலையில கட்டி ஜெயில போடுறேன். உனக்கு வேணுங்கிறவா யாராவது ஏழையா இருக்காளா சொல்லு, அவனை கோட்டீஸ்வரனா பண்ணிடுறேன். உனக்கு வேணுங்கிற கோட்டீஸ்வரனா இருக்கானா சொல்லி இப்பவே ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா ஜீப்புக்காரையும் அவன் முன்னாடி இது ரைடு பண்ணி அவனை நடுத்தருந்தி ஒரு ராஜா தர்மத்தை பரிபாலனம் பண்ணக்கூடிய ராஜா எதெல்லாம் சொப்பனத்துல கூட சொல்லக்கூடாதோ நினைக்க கூடாதோ அது அத்தனையும் சொல்லணும். ஏன் நான் காலா அப்படி பேசுறேன். 60,000 வருஷம் தர்மம் பண்ணி பகவான பிள்ளையா பெற்றவனுக்கே காலம் பேசுறதுன்னா நம்ம ஹிருதயத்தை புடுங்கி பகவத் சரணத்தை வச்சாதான் தப்பிக்கும். எனக்கு அம்மா கிடையாது, அப்பா கிடையாது, வீடு கிடையாது, குழந்தைகள் கிடையாது, பிரபு நீ ஒருத்தன் தான் தொமேவ சரணம்மா
அப்படின்னு இருந்தா தானே நம்ம இந்த சந்தார சாகரத்தில் தப்பிக்க முடியும். அப்படி உள்ளவனுக்கு அந்த காலத்துல வாக்குல அப்படி வருதான், இது மாதிரிலாம் வருதான் வாக்குல. உனக்காக நான் என்ன வேணாலும் பண்றேன். தேன ராமேன கைகேயி சபேதே வச்ச, ராமர் மேல சத்தியமா சொல்றேன் நான் பண்றேன், ராமர் மேல சத்தியமா சொல்றேன் நான் பண்றேன், ராமர் மேல சத்தியமா பண்றேன் நான் சொல்றேன். அவ உடனே இப்படி எதிர்ப்பா பார்த்து அவ அப்படி கேட்கறாளா, அபிஷேக சமாரம்பா, முதல்வரை கேட்கறான். அபிஷேக சமாரம்பா ராகவஸ்யோபகல்பிதா அனேனைவாபிஷேகேன பரதோமே அபிஷிச்சதாம், பரதோமே அபிஷிச்சதாம். எந்த பட்டாபிஷேகத்தை ராமனுக்குன்னு ஏற்பாடு பண்ணியிருக்கேனோ அனேனைவாபிஷேகேன, அந்த அபிஷேகத்தை பரதனுக்கு பண்ணணும். கிருன்னு வந்து மயக்கம் போட்டு கீழே போடு. என்ன முதல்வரனே இவ்வளவு இப்படி இருக்க, ரெண்டாவது வரன் என்ன கேட்க போற தெரியலையே. ஏண்டி நான் உனக்கு 2 வரன் கொடுத்துட்டேன், 1 வரன் கொடுத்த உடனே இப்ப நான் கீழே விழுந்துட்டேன், என் பிராணன் போயிடும் போல் இருக்கு. இன்றைய உயிர் போறதுக்குள்ள 2வது வரனை கேள்வி கொடுத்துட்டு போறேன். அப்புறம் சாகும் பொழுது கூட சத்தியசந்தனா இருக்கணும்னு நினைக்கிறான், கொடுத்துட்டு போயிடுறேன். அவனுடனே உடனே 14 ஆரம்பிக்கலையா, அவன் நவ ஒரு 9ன்னா 9 பஞ்ச ஒரு 5 சேர்த்துக்கோங்க. என்னடி 9ங்கிற 5ங்கிற நம்ம பெருசா பீடிக்க போடுறையே, 2வது வரனை கேளுடிங்கிற. நவ பஞ்ச வருஷாணி, வருஷமா சரி. என்ன தண்டகாரண்யமாஸ்ரிதா, காட்டுக்கு போகணும்னா கொஞ்சம் தைரியம் வந்துதான். 14 வருஷம் காட்டுக்கு போகணும் அப்படின்ன உடனே தைரியம் வந்துதான். என்ன தைரியம்னா, வயசாயிருச்சு உங்களுக்கு, எனக்கும் வயசாயிருச்சு. பரதனுக்கு பட்டாபிஷேகத்தை பண்ணி அவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டு நம்ம சீராஜின ஜடாதாரி, நம்ம மறையுரிவிலே கட்டிட்டு ஜட போட்டுட்டு நம்ம வயசான காலத்துல காட்டுக்கு போயிடலான்னு சொல்லலாம் போல் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கான் அவன் தசரதன். நம்ம வனவாசத்துக்கு கிளம்பிடலான்னு சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருக்கான். சீராஜின ஜடாதாரி ராமோன்னு அவனுங்க மயங்கி விழுதும். ராமோ பவது தாபசா, ராமர் போகணும்னா மயங்கி கீழே விழுந்துட்டான். அதே அவனை ஆஸ்வாசப்படுத்தி ஏற்றி சோபால போட்டு அவனை ஆஸ்வாசப்படுத்தி கொடுத்த வரன் கொடுத்தது கேட்டதா கொடுத்ததா ராமரை காட்டுக்கு கிளம்புறான். ஆத்துக்காரிங்கிறதுனால அந்த மயக்கம் தெரியும் பொழுது நினைச்சுக்கிறான் தசரதன். மயக்கம் கொஞ்சம் கொஞ்ச நேரத்துல மயக்கம் தெரியறது. தசரத மகாராஜா நினைச்சுக்கிறான். என்ன நினைச்சிருந்தாருன்னா, நம்ம ராமர் மேலேயும் கைகேயி மேலேயும் ரொம்ப அளவுக்கு அதிகமா பிரிய வச்சுட்டதுனால இப்படி நடக்கிற மாதிரி நமக்கு சொப்பனம் போல் இருக்கு. இப்பதான் தூக்கத்திலேருந்து எழுதுங்க போச்சு, கைகேயாவது இப்படி எல்லாம் கேட்பாளோ அப்படின்னு திரும்பி கண்ணை முடிச்சுன்னு பார்த்தா சொப்பனம்னு நினைச்சிட்டு தானே கைகையை பார்த்திருக்கான். அவன் அப்படியே உட்காந்துருக்கான். வரன் கொடுக்குறியா இல்லையான்னு கேட்கிறான். உடனே திட்டுறா, சில சமயம் திட்டுறார், சில சமயம் செஞ்சரா. விஷம்சே துஷ்டசாரித்ரே குலஸ்யாஸ்ய விநாசினி, என் குலத்தை கெடுக்க வந்தவளே, என் குலத்தை கெடுக்க வந்தவளே, கிம் காரியம் தவ ராமேனா பாபம் பாபே மயாபிவா, நீ ராமனை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறியா இல்ல என்ன கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிற? எதுக்காக இப்ப இந்த வரத்தை கேட்கிற? நான் முதல்வரன் கொடுத்ததாவே இருக்கட்டும், 2வது வரனை மறந்துடும். பரத பட்டாபிஷேகம் நான் பண்ணிடுறேன், அந்த 2வது வரத்தை மறந்துடுறீங்க. ராமர் வனவாசத்தை மறந்துடுன்னு சொல்லலாமே, 2வது வரன்கிறான். ஏன்னா ராமருங்கிற சப்தம் வனம்ங்கிற சப்தத்தையே சேர்த்து பார்க்க சொல்ல முடியலையா தசரதனால. அதனால 2வது வரனை மறந்துடு. இது வரைக்கும் நான் என்னுடைய குருநாதரான வசிஷ்டாச்சாரியாலையோ இல்ல குலதெய்வமான ரங்கநாதரையோ தவிர இன்னொருத்தனை இந்த கையை கும்பிட்டதா என்ன அறியன் 60,000 வருஷத்துக்கு. ஆனா இப்போ உனக்காக அஞ்சலிம் குருமி கைகேயி நான் நமஸ்காரம் பண்ணி கேட்டுக்கிறேன். பாதௌசாபி ஸ்பிருஷாமிதே, உன் காலை பிடிச்சி கேட்டுக்கிறேன். அபிதே சரணௌ மூர்தனா ஸ்பிருஷ
சாமி, என் தலைய உன் சரணத்துல வச்சு முட்டுறேண்டி, இந்த 2வது வரன்னு நீ மறந்துரு. நான் கொடுத்ததாவே இருக்கட்டும், நீ மறந்துரு. கிளம்பியே ஆகணுங்கிற ராமச்சந்திரமூர்த்தி, கிளம்பியே ஆகணும். அவரால் ஒன்றும் பண்ண முடியல. இந்த பேச்சுவார்த்தைகள்லயே விடிஞ்சிருக்கும். உடனே வசிஷ்டாச்சாரியார் பட்டாபிஷேகத்துக்கு ரெடி பண்ணி சுமந்திரரை கூப்பிட்டு ராமரை ஐசின்றவா, தசரத மகாராஜா ஐசின்வாங்கிறார். சுமந்திரர் கிளம்பி வந்துட்டார். சுமந்திரர் கிளம்பி வந்தா ஒரு சோஃபாவுக்கு முன்னாடி ஸ்கிரீனை போட்டுட்டு கைகேயி அவரை உள்ள வர விடாம வெளியிலேயே நிறுத்தி பேசுறாங்க. ஏன்னா அவர் ஒரு 10 செகண்ட் அவர் தசரத மகாராஜாவை பார்த்துட்டாருன்னா ராத்திரி என்ன நடந்திருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருவாரா. மந்திரினா அப்படி இருக்கணும். ஒரு மந்திரி, மினிஸ்டர்னு சொல்றான் பாருங்க, ஒரு மந்திரினா அப்படி இருக்கணும். பார்த்த உடனே இன்னதான் நடந்திருக்கும் கண்டுபிடிச்சிருவாங்க. அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளவு புத்தி கொடுக்கு. அதனால தசரத ஸ்கிரீனை போட்டுட்டு இவன் சொல்றானா, தசரத மகாராஜா ராமரை வர சொல்றார், நீ போய் ராமரை அனுப்பு, ராமரை அனுப்புங்க. இதே சுமந்திரா ராமர் ஐசியர் இடத்துக்கு போறார். ஏன்னா நாளைக்கு சாயந்தரம், நாளைக்கு அநேகமா கதை இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு என்ன அவ நாளானிக்கு காத்தால தரிசனத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தா. ஆனா அது 9ஆம் தேதியா மாத்திட்டான். 8ஆம் தேதி காத்தால தரிசனத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தா அதை 9ஆம் தேதியா மாத்திட்டான். அதனால அநேகமா நான் 8ஆம் தேதி காத்தால தான் கிளம்புவேன்னு நினைக்கிறேன். அதை மாத்திரம் சொல்லி தெரியப்படுறேன். இன்னும் இப்போ மத்தியானம் தான் கன்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லியிருக்கா. இப்படி அங்க கூட்டம் பயங்கர கூட்டம் இருக்கான் பிரம்மோத்சவத்துக்கு. அதனால அதுவும் கருட சேவை வேற நான் அன்னைக்கு. அதனால 9ஆம் தேதி தரிசனம் இருந்தது அப்படின்னா நான் நாளைக்கு சாயந்தரம் போக மாட்டேன். அதனால அநேகமா நாளைக்கு கதை இருக்கும். ஜானகி காந்த ஸ்மரணம் சத்குரு சுவாமினா அஞ்சனே சுவாமினா ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். அத ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம்.